This conference will now be recorded. ஓகே. ஸோ நேத்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரான் ஜாப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். அது ப்ரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். ஓகே, ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ரன் பண்ணணும், இல்லை ஒரு இமிடியேட் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஜாப்ஸ். கிரான் ஜாப்ஸ் வந்து ரெக்கரண்டாக நம்ம பீரியாடிக்காக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கோ வித் கிரான் ஜாப்ஸ். தென் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பட் தென் வில் dive deep today as much as possible. And then நம்ம cloud, பப்ளிக் cloud, ஏகேஎஸ் இகேஎஸ் படிக்கும் போது அங்கே எப்படி பேக் அண்ட் ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகுது, அங்கே எப்படி டைனமிக்காக ப்ரொவிஷன் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு ப்ரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட் இல்லை நம்மளா செட்டப் பண்ணியிருக்க கியூபர்நெட்டிஸில் ஜென்ரலாக எப்படி நம்ம ப்ரொவிஷனிங் பண்ணலாம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டோன்ட் கெட் டூ மச் கேரிட் அவே. இப்போ நீங்கள் ஒரு யாமல் கோட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த யாமல் கோடில் நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பட் அகெயின் அந்த அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் இன்சைட் தட். ஓகே, ஸோ நம்ம சின்ன சின்னதாக பார்த்துட்டு அப்புறம் தென் யூ கேன் லுக் அட் த ஓவரால் கோட். ஓகே, ஸோ நம்ம ஓகே, ஸோ நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் தட் சிஎஸ்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செப்பரேட் பிளகபிள் ஆர்கிடெக்சர் ஆர் இது ஒரு மாடியுலர் யூனிட் மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இல்லை டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் ஸ்டோரேஜ் லைக் என்எஃப்எஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். முன்னாடி வந்து நம்ம கியூபர்நெட்டிஸ்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடடாக இருந்தது. ஓகே, நாட் ஜஸ்ட் ஸ்டோரேஜ். ஓகே, இனிஷியலாக வந்து கியூபர்நெட்டிஸ் ஆரம்பிச்சப்ப தே டிட் நாட் ஹேவ் தட் what you call இது எல்லாமே தனித்தனியாக பிரியுன்றது வந்து தே டிட் நாட் இனிஷியலி தாட் அபவுட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டெய்னர் ரன் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியலாக அவங்க வந்து தே ஸ்டார்டட் வித் டாக்கர் வந்து ரொம்ப எம்பெடடாக இருக்கும். இட் வாஸ் நாட் சீன் அஸ் அ செப்பரேட் ப்ராடக்ட் earlier. பட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹாஸ் பீன் மூவ்ட் அவே அண்ட் தென் ஈவன் அதில் என்டர்பிரைஸ் ப்ராடக்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நவ் பர்ச்சேஸ்ட் பை செப்பரேட் கம்பெனி கால்டு மிராண்டஸ். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல வந்து தே brought in a pluggable architecture or a modular thing called CRI, கண்டெய்னர் ரன் டைம் இன்டர்ஃபேஸ். இது வழியாக நீங்கள் எந்த ஒரு புது கண்டெய்னர் ரன் டைம் கிரியேட் பண்ணாலும் அந்த கியூபர்நெட்டிஸ்லேருந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் கமாண்ட்லெட்ஸ், ஒரு காமன் ஏபிஐ வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சிஆர்ஐன்ற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வித்தின் சிஎன்சிஎஃப். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் வாட் எவர் யூ வாண்ட் லைக் சிஆர்ஐஓ ஆர் கண்டெய்னர் டி ஆர் ராக்கெட் வாட் எவர் யூ வாண்ட் டு ஹேவ். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரைட் கண்டெய்னர் ரன் டைம் வச்சு நீங்கள் யூ கேன் மேனேஜ் இட், பாட்மேன் ஆர் ராக்கெட் ஆர் கண்டெய்னர் டி ஆர் வாட் எவர். ஓகே, ஸோ இது வந்து பேசிக் திங். ஓகே, வேறஸ் அடுத்தது வந்து நம்ம நேற்று ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். இதே தான் நான் சொன்னேன் நேற்று ஸ்டோரேஜில். இனிஷியலாக வந்து கியூபர்நெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கியூபர்நெட்டிஸோடைய இன்டர்னலாகவே வந்து எல்லா ஸ்டோரேஜ் டிரைவர்ஸ் இதெல்லாம் லோட் பண்ணுவோம். அகெயின் இட் இஸ் எ மேஜர் ப்ராப்ளமேட்டிக் திங் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் நோட இல்லை வந்து ஒரு மாஸ்டர் சர்வரை வந்து லோட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் அன்ஸ்டேபிள் ஆர் லைக் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதில் டவுன் டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்பஸ் பில்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்டிஸ்க்குன்னு சில வேலைகள் இருக்கு, லைக் வி சென்டருக்குன்னு சில வேலைகள் இருக்க மாதிரி கியூபர்நெட்டிஸ்க்குன்னு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கியூபர்நெட்டிஸை வந்து லிமிட் பண்ணணும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக மாடியுலராக மாற்றணுன்றது தான் சிஎன்சிஎஃப் உடைய ஐடியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேம் அப் வித் சம்திங் கால்ட் சிஎஸ்ஐ. ஓகே, ஜஸ்ட் செகண்ட், ஒரு இன்னொரு மாடியூல் சிஎஸ்ஐ. இதுதான் நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ண மாடியூல். ஸோ கண்டெய்னர் ஸ்டோரேஜ் இன்டர்ஃபேஸ் இது ஒரு பெரிய கம்யூனிட்டியாக பிரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அகெயின் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ காட் லோக்கல் ஸ்டோரேஜ், யூ காட் நெட்ஒர்க் அட்டாச் ஸ்டோரேஜ், யூ காட் பிளாக், யூ காட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப வைட் வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ யூ காட் லோக்கல் ஸ்டோரேஜ், யூ காட் நெட்ஒர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் லைக் என்எஃப்எஸ், you got object storage like S3 or Google Drive or whatever. Okay, and then you got block drive, local drive, almost same da, but again I'll just have it as a separate entity because na localன்றது local direct attached storage mean பண்றேன். whereas இது வந்து நம்ம SAN எடுத்துக்கலாம். ஓகே, block storage வந்து network attached storage like SAN fabric வழியா கனெக்ட் ஆயிருக்க ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம
எல்லாத்துக்கும் நம்ம டிரைவர் வந்து கொண்டு வந்து Kubernetesல வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐன்ற குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா they have started creating API. இப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல போயிட்டு வால்யூம் கிரியேட் பண்றோம், இல்ல வால்யூமை மேனேஜ் பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம், டெலிட் பண்றோம், வாட் எவர் வி டூ, இட் ஹேஸ் டு ஃபாலோ த ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் தட் ஹஸ் பீன் டிஃபைன்ட் அண்ட் managed by the CSI community, similar to CRI. CRIல எப்படி API வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றோம், மேனேஜ் பண்றோம், மூவ் பண்றோம், வாட் எவர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் we are doing using those standards, we are following those API requirements and we are able to meet it. Similarly CSI, similarly வந்து பாத்தீங்கன்னா next week நம்ம டீப் டைவா வந்து நெட்வொர்க் குள்ள போவோம். ஸோ அப்போ வந்து we'll get into what are the different network options. Already நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஐ திங்க் வி யூஸ்ட் ஃபிளானல் ஆர் வாட் எவர். சிமிலர்லி வியூநெட் இருக்கு, சிலியம் இருக்கு, தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா they have a separate standard, they have a separate API requirements. அதை ஃபாலோ பண்ணாதான் you can attach it to or you can use it in Kubernetes platform. Okay, so with that said, I will get a little more deep into CSI. நம்ம சிஎஸ்ஐனா என்னன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சிஎஸ்ஐனா கண்டெய்னர் ஸ்டோரேஜ் இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் we can consider that as a extension of Kubernetes for connecting to storage, managing storage and accessing the volumes or whatever. இதை வந்து ஒரு எக்ஸ்டென்சிபிள் பிளக்கபிள் ஆர்கிடெக்சர் ஆர் எக்ஸ்டென்சிபிள் பிளக்இன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து யூ கேன் பிளக் அண்ட் பிளே எனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க் ஆர் ஸ்டோரேஜ் ஆர் எனி கண்டெய்னர் ரன் டைம். கியூபர்நெட்டிஸ்லேருந்து உங்களால எல்லா கண்டெய்னர் ரன் டைமும் மேனேஜ் பண்ண முடியணும், எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து மீட்டப் பண்ண முடியணும். தென் see if we are using Kubernetes master server or the control plane to do all these things will get complicated. Okay, so அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா ஒரு API ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்து இப்படி இருந்தா நீங்க யார் வேணா டெவலப் பண்ணலாம். வாட் எவர் நீங்க பிரைவேட் கிளவுட்ல பண்றதா இருக்கலாம், இல்ல ஹோம் லேப்ல பண்றதா இருக்கும், யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் environment. It can be your what do you call software defined network இருக்கலாம், software defined storage இருக்கலாம், இல்ல software defined computer இருக்கலாம். All three can be pluggable. அதுதான் வந்து CNCF is trying to achieve. அது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் திங்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங், திங்ஸ் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they are coming up with new products, new set of tools. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா it has to follow this. Okay, so அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஜென்ரலா வந்து இப்ப நம்ம பாட் கிரியேட் பண்றோங்க கியூபர்நெட்டிஸ்ல, எப்படி டாக்கர்ல கண்டெய்னர் கிரியேட் பண்ணோமோ இங்க பாட் கிரியேட் பண்ணோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா டாக்கர் கண்டெய்னர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் எதுவுமே வந்து இட் இஸ் நாட் பர்சிஸ்டன்ட். இஃப் யுவர் கண்டெய்னர் இஸ் கெட்டிங் கில்ட் ஆர் இஃப் யுவர் கண்டெய்னர் இஸ் கோயிங் டவுன், தென் த கண்டென்ட் வித் இன் தட் இஸ் நாட் பர்சிஸ்டன்ட், இட்ஸ் டெம்பரவரி, இட்ஸ் எஃபிமரல். அதுதான் வந்து டிஃபால்ட் செட்டப். டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வந்து எப்பயுமே இட் இஸ் நாட் பர்சிஸ்டன்ட், இட் இஸ் டெம்பரவரி. அதுதான் நான் சொன்னேன். தென் ஹவு டு வி மேக் இட் பர்சிஸ்டன்ட்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை பர்சிஸ்டண்டா மாத்துறதுக்கு வந்து யூ காட் டு கிரியேட் வால்யூம்ஸ். அந்த வால்யூம் வந்து இட் கேன் பி ஃப்ரம் யுவர் டிரெக்ட் லோக்கல் அட்டாச்ட் ஹோஸ்ட். பட் இப்போ லோக்கல் அட்டாச்ட் ஹோஸ்ட்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த கியூபர்நெட்டிஸ் என்விரான்மெண்ட் வந்து விஎம்ல ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்படின்னும் போது வந்து அந்த ஒர்க்கர் நோட்லாம் விஎம்ஆ இருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்க டிரெக்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்ஆருடைய ப்ரொப்ரைட்டரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து வி ஹேவ் தேர் ஓன் Kubernetes பிளாட்ஃபார்ம். அவங்க அதை வந்து லைட்டா வந்து ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அதுக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஐ ஜஸ்ட் try to explain a question from Ravi, but then you can ignore this. On the other side, cloud பொறுத்த வரைக்கும் things are exponentially growing, like multi attached வால்யூம்ஸ் இருக்கு. ஈவன் வந்து நம்ம what do you call Azure எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே ஷேர் டிஸ்க் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திங்ஸ் கேன் பி ஷேர்ட் அக்ராஸ் மல்டிபிள் different stuff. Okay, maybe okay, I'll jump into that later. So இப்போ நம்ம எம்டி டைரக்டரி பத்தி பார்த்தோம். ஐ திங்க் ஹோஸ்ட் பார்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ திங்க் வி saw it, but then I can repeat that again. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பர்சிஸ்டன்ட் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணி அந்த பர்சிஸ்டன்ட் வால்யூமை எப்படி நம்ம பாடுக்கு யூஸ் பண்ணலான்றது தான். I think last few minutes we saw that, but then we have to get deep into this. Then only நம்ம மற்ற கான்செப்ட் வந்து புரிஞ்சிக்க முடியும். Okay, so again to repeat what we discussed yesterday, இப்போ நம்ம ரியல் டைம்ல போனோம் அப்படின்னா ஒரு பேக் எண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் இருக்கும்.
அந்த ஸ்டோரேஜ் வந்து SAN வால்யூமா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க் அட்டாச்டு NAS வால்யூமா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனி டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மீடியம். ஓகே, ஈவன் இட் கேன் பி அ லோக்கல் அட்டாச் ஸ்டோரேஜ். ஸோ இப்போதான் நமக்கு நிறைய தெரியும் VMware vSAN கான்செப்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் திங்ஸ் ஆர் ஈவன் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட். ஓகே, ஸோ நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜா இருக்கலாம், லைக் NFS or SMB or whatever. Even you can have your direct attached storage or virtual SAN or software defined storage or local. ஓகே, இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. இப்போ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டு வில் கிரியேட் செட் ஆஃப் லன்ஸ். ஓகே, மேபி இதை நீங்க ஸ்டோரேஜ் பூல் சொல்லலாம், இல்ல லன்னு சொல்லலாம், or whatever you want to call it. It is something which storage team is trying to provide based on our capacity. நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டி கேட்குறோமோ, இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனில் லன்னுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 TB ஆர் 2 TB ஆர் whatever லன் ஸ்டாண்டர்ட். 2 TBலாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் அகெயின் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் as an example. ஒரு லன்னா கிரியேட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன் ஜென்ரல் யூ வில் கோ அண்ட் கிரியேட் சம் specific partition or data store or whatever for your operating system க்கு வேணுன்ற மாதிரி you will go and provision a particular disk or a particular data store and consume it. இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். whereas இங்க public cloud, sorry, இங்க Kubernetes பொறுத்த வரைக்கும் இதே கான்செப்ட் தான். okay, what we generally first do is we go and create a persistent volume, PV ன்னு சொல்லுவோம். இந்த PV வந்து you can compare it with analogy of storage pool or LUN or whatever software defined storage ஒரு groupingல நீங்க create பண்ற ஒரு initial unused raw volume. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வால்யூமை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் கிளைம் ஃபார் யுவர் யூஸ் கேஸ். நீங்க வந்து ஒரு பாட் ரன் பண்ண போறீங்க, இல்ல செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் கிளைம் இட் யூசிங் கால்ட் பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம். then we'll go and create it as persistent volume claim, and then we will use it as a volume within your pod. ஓகே, பாட்ல போயிட்டு நம்ம ஒரு வால்யூமா அதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இட் கேன் பி டிஸ்க்னு நீங்க நினைச்சுக்கலாம், இல்ல பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம், இல்ல சம் பீப்புள் கால் இட் அஸ் ஃபோல்டர் ஆல்சோ ஃபார் சம் ரீசன். பட் அகெயின் எவ்ரிதிங் இஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட். ஈவன் ஐ திங்க் ரவி ஹாஸ் த சேம் கொஸ்டின். இதை நீங்க ஃபோல்டர் மாதிரி எடுத்துக்கலாம்னு கேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நவ் ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே அட் த எண்ட் இது பேக் எண்ட்ல கான்செப்ஷுவலா எல்லாமே ஒன்று தான். இதை வந்து இப்போ நம்ம நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜை நம்ம மவுண்ட் பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே ஸ்டாட்டிக் கான்செப்ட், ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து டைனமிக்காக எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் வந்து நம்ம மேனுவலாக வந்து வி ஆர் கிரியேட்டிங் எ பர்சிஸ்டன்ட் வால்யூம். எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டோரேஜ் டேஸில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அட்மின்ட்டு போயிட்டு ஒரு லன் கிரியேட் பண்ணுங்க, அதில் வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். as a VMware team or as a Windows administrator we'll go and create some partitions or disks. அந்த டிஸ்க்குள்ள போயிட்டு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம். சிமிலர்லி your Linux team will do their own file system creation and மேப்பிங் ஆர் மவுண்டிங்லாம் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் கான்செப்ட். இது டைனமிக்காக எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ் பற்றி பேசிட்டு அதுக்குள்ளே போனோம். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொவிஷன் வந்து குயிக்காக திருப்பி ஒரு டெமோ பார்க்கலாம். பார்த்துட்டு தென் we will get inside the other options, network, attached storage or how the dynamic provisioning எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, வாட் எல்ஸ் வி டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஆக்சஸ் மோட் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் தான். எந்த ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜி போனாலும் அதில் 3 விஷயம் இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இட் ரீடபிள், ரைட்டபிள். ஏன்னா அங்கே வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ டேட்டா ரீட், டேட்டா ரைட், டேட்டா இதுல இருந்து எக்ஸிக்யூட்டபிள்ன்றது வந்து ஜென்ரலா லினக்ஸ்ல வர கான்செப்ட் தானே, ரீட் ரைட் எக்ஸிக்யூஷன்றதால. ஸோ யூ கேன் ஆல்சோ கான்ஃபிகர் இட் வித் எக்ஸிக்யூஷன் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ இது 3 தான் வந்து ஆக்சஸ் மோட். இப்போ நம்ம ஒரு வால்யூம் வந்து ப்ரெசென்ட் பண்றோம். அந்த வால்யூமை வந்து நம்ம எந்த மோட் ஆஃப் ஆக்சஸ்ல வந்து அலோவ் பண்றோன்றது தான் நம்ம 3 ஆப்ஷன் சொன்னோம். ஆக்சஸ் மோட், ரீட் ரைட் ஒன்லி ஒன்ஸ், ரீட் ஒன்ஸ் மெனின்னு சொல்லுவாங்க ஒரு ஆப்ஷன், ரீட் ஒன்ஸ் ஒன்லி மெனி. ROXன்னு கொடுத்தா யூ கேன் ரீட் மல்டிபிள் டைம்ஸ். RWXன்னு கொடுத்தீங்கன்னா ரீட் ரைட் மெனி வித் ஆல்சோ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் மோட்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் எல்ஸ்? ஸோ தென் எம்டி டைரக்டரி பார்த்தோம், ஹோஸ்ட் பாத். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஒன் செகண்ட். இது ரெண்டும் ஓகே. இதுல வந்து நம்ம பைண்டிங் கான்செப்ட் பத்தி பார்த்துட்டு
then we will go into storage classes. நேத்து நம்ம பார்த்த example, let's see. So far, any questions before I start today's session? ஓகே, இதுதான் நம்ம நேற்று கிரியேட் பண்ணோம். மேபி ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தோடனே ஒரே டேக்ல வந்து இட் இஸ் யூ கான் டேக் இட், ஐ எம் ஷுர் அபவுட் இட். பட் தென் நீங்க 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி திங் இஸ் அச்சீவபிள். ஓகே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது ஆக்சுவலா. ஸ்டோரேஜ் ஈவன் நெட்வொர்க் ரொம்ப ஈஸி தான், பட் வில் சி தட். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நான், ஒரு பர்சிஸ்டன்ட் வால்யூம் கைண்ட் கிரியேட் பண்றோம். இது ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்றோம். அதுல நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸை கிளைம் பண்றோம். ஸோ டோட்டலா வந்து 2 GB லேன் கிரியேட் பண்றோம். நீங்க ரியல் டைம்ல 2 TB அசியூம் பண்ணிக்கங்க. இங்க வந்து அதுல நமக்கு வந்து ஒரு 100 GB வேணும் அப்படின்னா அதுல 100 GB நம்ம பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம், என்னுடைய பாடுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நான் கிளைம் பண்ணி தனியா யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது எப்படி பேக் எண்ட்ல கிளீன் அப் பண்ணணும், எப்படி இது வந்து இன்கேஸ் நான் வந்து ஒரு பாடை டெலீட் பண்றேன் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் வால்யூம்ல இருந்து அது எப்படி வந்து அந்த ஸ்டேல் என்ட்ரிஸ் எல்லாம் போகுன்றதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். வி டோன்ட் ஹேவ் டு கெட் இன்சைட் தட். பட் இதுதான் நம்ம நேற்று பார்த்த டெமோ. ஓகே, ஸோ இது இருக்கணும் அப்படியே. மேபி ஐல் ஜஸ்ட் கோ அண்ட் கிளீன் இட் அப். கிளீன் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் வித் ஒன் மோர் நியூ எக்ஸாம்பிள். மை ஆடியோ இஸ் கிளியர், நோ கொஸ்டின்ஸ் ரைட்? நான் அப்படி அசியூம் பண்ணிக்கலாம். Yes, no, maybe. Yes, done. Yes, done. Okay, fine. Okay, so master node-ல login பண்ணிப்போம். சேம் environment தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நேற்று நம்ம பண்ணது வந்து டெலீட் பண்ணிடலாம். அது எங்க டெலீட் கிரியேட் பண்ணோம்? ஓகே ஷுவர், ஐயப்பன் appearance எங்க பார்க்க, change settings, appearance. ஓகே ஃபைன். cd storage demo. இது வந்து நான் சரி ஓகே அது நேற்று என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். அதை கிளீன் அப் பண்ணிட்டு தென் வில் கோ இன் டு ஓகே. ஸோ நேற்று வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எம்டிடிஐஆர் பார்த்தோம், ஹோஸ்ட் பாத் பார்த்தோம், தென் இந்த பிவிசி, பிவி பாட் அண்ட் பிவி பார்த்தோம். இப்போ இதில் கியூப் கட்டில் கெட் பாட்ஸ் இல்லாட்டி கெட் பிவி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணதுக்கு நீங்க பர்சிஸ்டன்ட் வால்யூம்னே கொடுக்கலாம், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் பிவி இன் ஷார்ட். ஓகே, ரெண்டு கொடுத்தாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல வந்து பவுண்ட் ஆயிருக்கா இல்லையான்றது இங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்சிஸ்டன்ட் வால்யூமை ஆல்ரெடி பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் வழியா எடுத்திருக்காங்களா, இது வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டடா நடந்ததா இல்ல மேனுவலா நடந்ததான்றது மட்டும் நமக்கு கிளியரா புரிஞ்சா போதும். ஓகே ஓகே, ஸோ இது எப்படி 1 minute. Think this should be okay. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நமக்கு ஓகே ஸ்டோரேஜ் ஓகே அதுக்குள்ள தான் இருக்கும் ஆல்ரெடி. எல்எஸ் இதில் நம்ம கியூப் கட்டில் நேற்று கிரியேட் பண்ண பிவிஸ் பார்க்குறோம், பர்சிஸ்டன்ட் வால்யூம். இதில் வந்து எப்படி நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸ் டைனமிக்காக மேனுவலாக இல்லை மேனுவலாக ஸ்டாட்டிக் போத் ஆர் சேம் அண்ட் தென் டைனமிக்காக ஒர்க் ஆகுதான்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எப்போ கிரியேட் பண்ணோம், நேற்று 21 hours முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஃபைன். அண்ட் தென் இது வந்து ஆல்ரெடி பவுண்ட் ஆயிருக்கா இல்லை பைண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிருக்கு. ஓகே, ரீக்ளைம் பாலிசி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அது எப்படி, அதுல 3 ஆப்ஷன் இருக்கு. அது வரதுக்கு முன்னாடி இதுதான் வந்து அந்த ஆக்சஸ் மோட். இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஃபார் யுவர் பர்சிஸ்டன்ட் வால்யூம். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து நம்ம பர்சிஸ்டன்ட் வால்யூம்க்கு வந்து ஒரு டோட்டல் கெப்பாசிட்டி கொடுப்போம். அதுல ஒரு சங்க் எடுத்துட்டு போயிட்டு பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் பண்ணுவோம். ஸோ அந்த பைண்டிங்ன்றது என்னது, பவுண்டிங். ஓகே, பவுண்ட் எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ நம்ம ஒரு பிவியை வந்து பிவிசி கிளைம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பவுண்ட் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ திருப்பி காமிக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து கியூப் கட்டில் கெட் பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வால்யூம் வந்து கிளைம் ஆயிருக்கு, கிளைம் பண்ணிருக்குன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த டாஸ்க் பிவி வால்யூம் வந்து இட் ஹாஸ் பீன் கிளைம்டு பை டாஸ்க் பிவி கிளைம்.
ஓகே, ஸோ இந்த பிவிசி தான் வந்து இந்த பர்டிகுலர் வால்யூமை கிளைம் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது என்ன மோட்ல கிளைம் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். வாட் இஸ் த ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்றதும் இங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ கியூப் கட்டில் கெட் பாட்ஸ் கொடுத்து என்னென்ன பாட் ரன் ஆகுது, நேற்று நம்ம கிரியேட் பண்ண பாட் வந்து என்னது ஆக்சுவலா நம்ம ஓகே டாஸ்க் பிவி பாட் தான் நம்ம நேற்று கிரியேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கேட் நம்ம கிரியேட் பண்ண பாட் வந்து இது அந்த பிவி பாட் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த நேம் தான். ஓகே, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பிவி பாட் டாட் யாமல்ல போயிட்டு நம்ம என்ன நேம் கொடுத்தோம் கண்டெய்னருக்கு, டாஸ்க் பிவி கண்டெய்னர் டாஸ்க் பிவி பாட் தான் கொடுத்தோம் ஓவரால் பாடுக்கு. ஸோ இந்த நேம் தான் நம்ம பாட் தான் இப்போ நம்ம செக் பண்ணோம். டாஸ்க் பிவி பாட் வந்து இப்போ எங்க ரன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கெட் ஸோ இது வந்து எங்க ரன் ஆகுது, Kubernetes ஒர்க்கர் நோட் 112ல ரன் ஆகுது. இது ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, see there are 3 important things. ஓகே, ஸோ இப்போ பிவி கிரியேட் பண்ணோம், பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணோம். பர்சிஸ்டன்ட் வால்யூம்ல என்ன பண்ணோம், ஒரு 2 ஜிபிக்கு வந்து நான் /mnt டேட்டான்னு ஒரு ஹோஸ்ட் பாத்தில், அதாவது ஹோஸ்ட்ன்றது அந்த பேக் அண்ட் பிசிக்கல் சர்வர்ல mnt டேட்டான்ற லொகேஷன்ல வந்து எனக்கு ஒரு 2 ஜிபி அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் நான் பிவிசியில் போயிட்டு அதை கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிவி பாடோடைய கண்டென்ட் எல்லாம் எங்க இருக்கும், /mnt டேட்டால தான் இருக்கும். இப்போ இந்த /mnt டேட்டா இந்த மெஷின் நம்ம பார்க்கணும், K8s ஒர்க்கர் 112ல இருக்கணும். ஓகே, அது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can also try to do one thing, kubectl exec interactive mode இந்த பர்டிகுலர் பார்ட்குள்ள போயிட்டு நம்ம பேஷ் மோட்ல உள்ள போகலாம். உள்ள போயிட்டு see I'm already inside that pod now. ஓகே, instead of Kubernetes master serverல இருந்து நான் இந்த இன்டராக்டிவ் மோட் வழியா பாட்குள்ள போயிட்டேன். இப்போ இந்த கண்டெய்னர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm just going to check what are the different content we have created. ஸோ இதில் okay, mnt what is that data, ஒரே நிமிஷம், cat duplicate இல்லாட்டி இங்கே இருக்கும்ல, என்னுடைய ஃபைல்ல இருக்கும். 1 minute. பிவி வால்யூம்ல யூசர் என்ஜின்எக்ஸ் கொடுத்துருக்கோம். சாரி, நான் தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கேன். ஓகே, அந்த பார்ட்குள்ள எங்க கண்டென்ட் நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, யூசர் என்ஜின்எக்ஸ் யூசர் ஷேர் என்ஜின்எக்ஸ் HTML குள்ள கண்டென்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை தான் நம்ம எங்க மவுண்ட் பண்றோம், நம்மளுடைய ஹோஸ்ட் மெஷின்ல mnt டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம இந்த பாடே டெலீட் ஆனாலும் இன்னொரு பாட் கிரியேட் பண்ணும்போது அந்த mnt டேட்டால இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து மவுண்ட் ஆயிடும். ஓகே, இதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் சர்வர் டூப்ளிகேட் பண்ணது ஓப்பன் ஆயிடுச்சு. எனிவே தட்ஸ் ஃபைன். ஓகே, வில் செக் தட். ஓகே, இதில் போயிட்டு கேட் ஸ்டோரேஜ் டெமோ கேட் பிவி பாட். ஓகே, இதில் தான் நான் சொல்கிறேன், இந்த பார்த்து தான் வந்து என்னுடைய பாட் கண்டெய்னருடைய கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ், என்னுடைய HTML பேஜஸ், என்னுடைய அப்ளிகேஷனுடைய விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் மவுண்ட் ஆயிருக்கு. சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லாகும் வந்து பார்த்தீங்கன்னா MNT இந்த லொகேஷன் MNT டேட்டால இருக்கணும், இல்லை என்னுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே அந்த இடத்துல மவுண்ட் பண்ணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மவுண்ட் பாத் ஆட் பண்ணிட்டே போகலாம், மல்டிபிள் மவுண்ட் பாத். பட் இப்போதைக்கு நான் என்னுடைய கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இதில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் go into the pod and go to that location, user share nginx html. இப்போ இந்த லொகேஷன்ல என்ன இருக்கு, ஓகே இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், index.html stand.html. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டச் ravi.html சும்மா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெஷின் எங்க ரன் ஆகுதுன்னு பார்த்தோம், 112 111 kubectl get pods -o wide task pvd வந்து
ஓகே 112ல ரன் ஆகுது. 112ஓட ஐபியில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணலாம். ஓகே, ஓகே ஃபைன். டிஃபால்ட்டா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் சேவ் பண்ணிட்டா பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு cd/mnt/dataவில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா we should start seeing that file. ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் அங்கே கிரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். whatever we are trying to do here, touch sunday.htm சும்மா. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நமக்கு வந்து அந்த ஹோஸ்ட் மெஷினில் நம்ம ஒரு பர்டிகுலர் பாத்தை வந்து இதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி டிஸ்காக இருக்கலாம், செகண்டரி டிஸ்காக இருக்கலாம், நீங்கள் தனியாக டேட்டாக்குனே ஒரு டிஸ்கை வந்து உங்களுடைய க்ளவுடில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கலாம். அட் த எண்ட் உங்களுடைய டேட்டா பாட்குள்ளே மட்டும் இல்லை, ஈவன் யூ ஹேவ் அ காப்பி ஆஃப் த டேட்டா வித் இன் யுவர் நோட் ஆல்சோ ஆன் யுவர் ஹோஸ்ட் மெஷின். ஹோஸ்ட் பாத்தில் ஹோஸ்ட் நோடில் யூ ஹேவ் அ ஈக்குவல் கண்டென்ட் ஹியர். நம்ம என்னென்னலாம் இங்கே பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து இட் வில் ஆல்சோ ஓகே. இண்டெக்ஸை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இண்டெக்ஸை டெலிட் பண்ண வேண்டாம், அதுதான் வெப் பேஜ். இன்கேஸ் செக் பண்ணணும்னா அதுதான் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி வில் ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் stand.html. பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம நேற்று ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நேற்று பார்த்த எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஓகே, ஸோ கோட் பெருசாக இருந்தாலே ஐ திங்க் வி ஆல் ஃபீல் லிட்டில் கேரிட் அவே. சின்னதாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஐ மீன் as I say always, YAML கோட் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம புதுசா ஃப்ரம் த ஸ்கிராச் கிரியேட் பண்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான். இப்போ இருக்க கரண்ட் சினாரியோல மோஸ்டா டெவலப்பர்ஸ் டெவாப்ஸ் டீம்ல வந்து எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இன்கேஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் பிளே பண்றோம் அப்படின்னா அகெயின் மோஸ்டா மாடிஃபை தான் பண்ற மாதிரி இருக்கும். கிரியேஷன் இஸ் வெரி வெரி ரேர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா 4 விஷயம் நமக்கு தேவை. என்னென்ன தேவை? AKMS. ஓகே, ஸோ இது 4 வந்து நம்ம I'm just taking it from any folder. எது வேணா எடுத்துக்க, எந்த இதுல இருந்தா எடுத்துக்கேன். இது வந்து ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லேபிள்ஸ்லாம் நமக்கு இப்போ டேக்கிங்லாம் வேண்டாம். ஸோ நேம் இருக்கட்டும். ஸோ இதுதான் நமக்கு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் AKMS. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வால்யூம்க்கு வந்து நம்ம போயிட்டு கியூப் கட்டில் API ரிசோர்சஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே V1 இருக்கா, β1 இருக்கா என்னன்றதை செக் பண்ணிட்டு வந்து இங்கே நீங்கள் அதே மாதிரி கொடுத்துக்குங்க. வெர்ஷன் 1 இல்லை V1 β1 என்ன வேணா கொடுத்துங்க. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? பர்சிஸ்டன்ட் வால்யூம். கேமல் கேசிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈவன் ஐம் நாட் தரோ வித் தட். ஆமாம், கேமல் கேசிங் இருக்கு. பர்சிஸ்டன்ட் வால்யூம். எடிட்டர் எங்க பார்த்து அன்டைட்டில் show open PV. Okay, இதுவா 3-ஆ? ஓகே, இங்க இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ பர்சிஸ்டன்ட் வால்யூம், இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த நேம் என்னது? வால்யூமோட நேம் உங்களுக்கு இப்போ ஸ்டாண்ட் பர்சிஸ்டன்ட் வால்யூம் 01 ஆர் பர்சிஸ்டன்ட் வால்யூம் 1 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு அந்த பர்சிஸ்டன்ட் வால்யூமோட நேம். என்ன ஸ்பெக்கு கொடுக்க போறோம்? ஸோ விஷுவல் ஸ்டுடியோல இது ஒரு அட்வான்டேஜ், நமக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக வந்துடும். கெப்பாசிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுக்க போறோம்? ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 2GB வேணா 2GB, 1GB வேணா 1GB, whatever you want to give it. ஓகே, தென் என்ன பார்த்தோம் அங்க? ஆக்சஸ் மோட். இது மூணுத்துல ஏதாவது ஒரு மோட் கொடுக்கணும். ரீட் ரைட் ஒன்ஸா, ரீட் ரைட் மெனியா, இல்லை ரீட் ஒன்லி மெனியா. ஸோ என்னன்றதை அங்கே கொடுங்க. ஆக்சஸ் மோட் இல்லாட்டி டிஃபால்ட் மோட் எடுத்துக்கோ. நீங்கள் கொடுக்கலனாலும் இதுவும் நீங்கள் கம்மி பண்ணுங்க. பட் கோடு ரொம்ப ரொம்ப சின்னதாயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம்திங் ஹியர். ஓகே, we can just give it as read write once. Okay fine, whatever you want to give it. இது வந்து நம்ம இப்போ எங்க லோக்கல் மெஷின்ல ஹோஸ்ட் பாத்தில் கொடுக்குறோமா இல்லை எங்க கொடுக்குறோன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து இப்போ நான் திருப்பி மேனுவல் மெத்தட் தான் ஒன் மோர் டைம் காமிக்கிறேன். நேற்று லாஸ்ட் மினிட்ல
குயிக்காக பண்ணதால we might have got carried away. ஓகே, இதை நான் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா I can just give some directory. இப்போ நம்ம நேற்று என்ன யூஸ் பண்ணோம், we used mnt டேட்டான்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நேற்று. ஓகே, இது வந்து நம்மளுடைய மாஸ்டர் நோட். ஓகே, இங்கே தெரிஞ்சிடும் mnt டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ mnt டேட்டா வேண்டாம், நம்ம வந்து will use something new today. So I will use something like temp location Sunday. Okay, maybe let's have it something meaningful. Okay, data டேட்டா அப்படின்னு இருக்கட்டும். ஓகே ஃபைன். இல்லை நீங்கள் ஏதாவது நேம் நம்பர் கொடுத்தா நம்பர் கொடுத்துங்க, டேட்டா 01 கொடுத்துங்க இன்கேஸ் இட் வில் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா. ஸோ ஒரு பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு டேட்டா இருந்தால் போதும். லெட் ஸ்டார்ட் டூயிங் தட். இதில் போயிட்டு நம்ம மாஸ்டர் நோடில் போயிட்டு clear, we will go into let's create something new today. Okay, root question இருந்தா unmute பண்ணுங்க. I muted your line because of noise. Okay, so okay, இப்போ வந்து mk directory sunday storage demo ஒரு folder create பண்ணிக்கிறேன். It become a very lengthy one, but again fine. So storage demo, இதுக்குள்ள போயிட்டு we don't have anything. We are going to start with one new file today, vi pv.yaml, ஒரு persistent. Okay, we'll create new file only. எங்க இருக்கும்? Okay, oh sorry, I am still inside that container pod குள்ள இருக்கும், அதுல இருந்து exit பண்ணிடலாம். Okay, so I am back on my k master. Okay, இதுல வந்து we'll get one step back. Okay, so I'll create Sunday storage demo, cd Sunday storage demo vi what is that pv.yaml ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். paste it. Okay, காப்பி பண்ணிப்போம். ஓகே, சேவ் இட். இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வில் கிரியேட் தட் கியூப் கட்டல் அப்ளை எஃப் pv.yaml. persistent volume and version cannot be handled as personal volume. Okay, access mode இதை தப்பா டைப் பண்ணியிருக்கேன். read write once access modes, சாரி. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை நம்ம சேர்த்து மர்ஜ் பண்ணி டைப் பண்ணும்போது கேமல் கேசிங் மறந்துடாதீங்க, அதுதான் இங்க எரர் சொல்றாங்க. ஆக்சஸ் மோட்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே இல்லைன்னு சொல்றாங்க வெர்ஷன் 1ல. இது என்னன்னா நம்ம வந்து Kubernetesம் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. நாங்க நிறைய வெர்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. பழைய வெர்ஷன்ல இருந்திருக்கலாம், இந்த வெர்ஷன்ல இல்லாம இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ற கோட் வந்து ஃபியூச்சர் இப்போ ரீசெண்டா பீட்டால வந்ததா இருக்கலாம். ஸோ அதனால அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. ஆக்சுவலா எம் வந்து ரெண்டு வார்த்தையை மர்ச் பண்ணும்போது எப்பயுமே வந்து அந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதில் போயிட்டு கேமல் கேசிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், இப்போ போயிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், we have just created a persistent volume. இப்போ என்ன பண்ண போறோம், அடுத்தது நம்ம அதை கிளைம் பண்ண போறோம். ஓகே, கிளைம் த persistent volume for our for the pod requirement from pv. pvல இருந்து நம்ம நமக்கு வேணுன்ற மாதிரி சைஸை வந்து கிளைம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம again same akms. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are just going to claim what we need. அப்போ இந்த இடத்துல வந்து persistent volumeக்கு பதிலாக persistent volume claimன்றது தனி வார்த்தை. அப்போ கேமல் கேசிங்ல அந்த சிஏ வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும். இப்போ இது வந்து
கிளைம் பண்ண போகிறோம். அப்போ நான் கிளைம் 01 கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து 2-3 கிளைம் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1 GB தான் இருக்குது. பட் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக பிரித்து கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ தட். அகெயின் இங்கே என்ன ஆக்சஸ் மோட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஆக்சஸ் மோட் இங்கேயே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இல்லாட்டி வந்து மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, எரர் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அங்கே என்ன பர்சிஸ்டன்ட் வால்யூம் என்ன ஆக்சஸ் மோடோ பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அதே ஆக்சஸ் மோடில் இருக்கணும். ஓகே, தட் இஸ் டன். இப்போ நமக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் வேணும்? அதில் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ண போகிறது எவ்வளோ? we are going to request for this much amount of storage. resource request storage வந்து ஒரு எக்ஸாம்பிள் 256 இல்லை 500 MB கொடுக்குறோம் அப்படின்னா 500 MB கொடுத்துக்கலாம். இது வந்து 500 MB வந்து நான் இந்த 1 GB நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ let's go and try and run that. காப்பி பண்ணிட்டு we will go and create a persistent volume claim. vi persistent volume claim dot yaml. paste, save, run. அதை ரன் பண்றதுக்கு முன்னாடி get kubectl get pv. இப்போ பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கு? அவைலபிளா இருக்கு. இது யாருமே இன்னும் கிளைம் பண்ணிக்கல. இதுல இருந்து இன்னும் யாரும் வந்து கண்டென்ட் வந்து யாரும் இதுல இருந்து சங்க் எடுக்கல. வேற நேத்து நம்ம கிரியேட் பண்ணதுல ஆல்ரெடி யாரோ பவுண்ட் பண்ணிருக்காங்க, பைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அவைலபிளா தான் இருக்கு. யாருமே இந்த இதுல கிளைம் பண்ணாம இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸ் மேனுவலாவும் பண்ணலாம், ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் பைண்டிங்கா இருக்கு, டைனமிக் மெத்தட் ஆஃப் பைண்டிங்கா இருக்கு. ஸோ டைனமிக் மெத்தட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். we don't have to get inside that. ஸோ இதுல தெரிஞ்சது வேண்டாம், அது கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ இதுல நமக்கு பைண்டிங் வந்து 2 டைப் இருக்கு. ஸ்டாட்டிக் பைண்டிங், மேனுவல் மெத்தட், ஆர் யூ கேன் கோ வித் டைனமிக் பைண்டிங். டைனமிக் பைண்டிங் தான் நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க. இது வந்து Kubernetes ஸ்டோரேஜ் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டோரேஜ் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டோரேஜ் கிளாஸ் அந்த கிளாஸ் இல்லை. இது Kubernetesல ஸ்டோரேஜ் கிளாஸ்னு தனியா இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து அவைலபிளா இருக்கு. ஹவு டு பைண்ட் இட்? kubectl apply -f pvc. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க மறுபடியும்? மேப்பிங் வேல்யூஸ் ஆர் நாட் அலோட். ஓகே, மேப்பிங் வேல்யூஸ் நாட் அலோட். ஸ்பெசிஃபிகேஷன், ஆக்சஸ் மோட், ரைட் ரன்ஸ், ரிக்வெஸ்ட், ரீடு. எங்க தப்பு பண்ணியிருக்கேன்? இங்க தப்பு. ஓகே, கரெக்ட் தான். ஜஸ்ட் a second, இருங்க, சின்டாக்ஸ் போய் செக் பண்ணிக்கிறேன். இது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் கிளாஸ் மேனுவல்ன்றது மிஸ் பண்ணியிருக்கோம். பட் இது நான் ஓகே, இது ஒன்று தான் இங்கே மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி எதுவும் மிஸ் ஆகல. அது டிஃபால்ட்டாக எடுக்கணுமே. இருங்க, நம்ம இதை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன வித்தியாசம் இருக்கு? ஐ திங்க் இல்லை, ஏபிஐ வெர்ஷன் மேண்டேட்டரி கிடையாது. கிளைம் மேலேயும் கீழே ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இது மட்டும் தான் மிஸ் ஆகுது, இல்லை அந்த லைன் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, ஒரு சின்ன கோலன் மிஸ் பண்ணியிருக்கோம். வயசாயிடுதுங்க. ஓகே, ஃபைன். பிவிசி யாமல் இதுல வந்து ஒரு கோலன் மிஸ் ஆயிருக்கு. அங்க ஒயிட் கலர் காமிச்சிருக்காங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். லைன் நம்பர் 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. சி, எப்பவுமே இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அடுத்த லைன் நம்பர் தான் சொல்லணும். நம்ம அதுக்கு முன்னாடி லைன் நம்பர் தான் எப்பயுமே நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுதான் இங்க யாமல்ல ஒரு ட்ரிக்கி திங். நம்ம லைன் நம்பர் 10 செக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஓகே, ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. லைன் நம்பர் 10ல ஏதோ மேப்பிங் வேல்யூ நம்ம வந்து சரியா ப்ராப்பரா டிஃபைன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ kubectl apply pvc.
இப்போ என்ன சொல்றாங்க, persistent volume claim in version 1 cannot be handled, stick to decoding specification resource storage. ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுவோம். வேற எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுவோம், அதை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து மேனுவல்னு கொடுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஐவ் நெவர் தட். வேற ஏதாவது பிரச்சனைகள்? ஸ்டோரேஜ் இஸ் தேர். ஃபைன், ஓகே, லெட் ட்ரை தட். அதுதான் பிரச்சனையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்டிக்கா இல்லை சாரி மேனுவலா இல்லை டைனமிக்கான்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இது 2 லைன் இங்கே வந்துடும், இந்த இது வந்து இங்கே வந்துடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். அப்புறம் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இல்லை, அது தப்பு இல்லைல்ல. அப்போ persistent volume but creating version 1 cannot be handled. இப்போ நம்ம வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெர்ஷனே கொடுக்காம ட்ரை பண்ணுவோம். மற்றபடி டைப்போ எதுவும் கிடையாதுல்ல? நோ டைப்போ, நத்திங். ஓகே, okay, if you choose to ignore this error, validation of pvc.yaml error validating API version not set. Okay, fine, API version இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அது கண்டிப்பா வேணும். அப்போ API version கொடுத்துப்போம். API version வந்து version 1 kind. ஓகே, kind small. ஓகே, வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோங்க? நேற்று இதுக்கும் இன்னைக்கு கோடுக்கும் என்ன வித்தியாசம்? ஜஸ்ட் நீங்களும் ஒருத்தர் செக் பண்ணுங்க. ஓகே, when I'm trying it, but then என் பேர் தான் புதுசாக கொடுத்துருக்கேன். ஓகே, that should not be a problem. Because இப்படி கூட பிரச்சனை இருக்கா? இதுல 2 ஸ்பேஸ் தான் கொடுக்கணும் ஆக்சுவலா. ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் எப்படி அலைன்மெண்ட் இப்படி இருக்குன்னு ஆக்சுவலா என்னென்ன பண்றாங்க பாருங்க. இன்டென்டேஷன் தான், இன்டென்டேஷன் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. டெலிட் 2 லைனுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த இது நான் கொடுத்தது இல்லை. நிறைய கோடில் நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனே நான் பார்க்கல. ஏன்னா பப்ளிக் கிளவுட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம்ன்ற ஒரு ஃபீல்டே வராது. அது டைனமிக்காக ப்ரொவிஷன் பண்ணிட்டே இருக்கும். இது மேண்டேட்டரி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அகெயின் எங்கே தப்புனா இங்கே போயிட்டு 2 ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இன்டென்டேஷன் வந்து இங்கே கரெக்டாக தான் கொடுத்துரும். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ அந்த கோலன் நான் கொடுக்கும்போது இட் காட் ரீஅலைன்ட். ஓகே, ஃபைன். எனிவேஸ், ஸோ இது கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we have claimed that persistent volume kubectl எப்படி கொடுக்கலாம், கெட் பிவிசி கொடுத்து கிளைம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வி ஹவ் கிளைம்டு த வால்யூம் ஃப்ரம் வேர் ஸ்டாண்ட் பிவி 01லேருந்து ஸ்டாண்ட் பிவி கிளைம் 01ன்னு நான் ஒரு கிளைம் எடுத்துக்கிட்டேன். ரீட் ரைட் மல்டிபிள் ஆக்சஸ் அந்த ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நான் மேனுவல் கொடுக்காததால அது என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிளாஸ் வரல. தட் இஸ் ஃபைன். ஓகே, பட் அகைன் நம்ம மேனுவலாக தான் பண்ணோம். இன்கேஸ் நீங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்பெசிஃபை இட் லைக் ஹவ் வி டிட் எஸ்டர்டே. இந்த இடத்துல நம்ம மேனுவல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் கிளாஸும் வந்துடும். லுக்ஸ் லைக் வெரி குட் ஃபீல் டு ஹேவ். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நம்ம வந்து இது வந்து ஒரு கண்ட்ரோலர் மேனேஜர் கண்ட்ரோல் நோட்ல இருந்து இது வந்து கிரியேட் ஆச்சா இல்லை நம்ம மேனுவலா பண்ணோமான்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட். ஸோ தட் டெலிட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் பெட்டர் கிவ் தட் இன் த கோட். பட் அது மேண்டேட்டரி கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கோட்ல கொடுத்துக்குங்க. வாட் எவர் ஐ சி ஹியர் இட் லுக்ஸ் மீனிங்ஃபுல். ஏன்னா அந்த இடத்துல செப்பரேட் காலமா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல போயிட்டு இது கொடுத்துக்குங்க. ஓகே,
பட் நாட் மேண்டேட்டரி. இதுலயுமே இது எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது. இது எல்லாமே கொடுக்காம ஜஸ்ட் டைரக்டா இது கொடுத்தாலே ஒர்க் ஆயிடும். ஏன்னா இது வந்து பை டிஃபால்ட் இதுக்கு ஒரு மோட் இருக்கு, இதுக்கும் டிஃபால்ட்டா ஒரு மோட் இருக்கு. எதுக்கெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை எடுத்துக்கும். நீங்க இந்த இடத்துல வந்து நமக்கு கெப்பாசிட்டி கொடுத்தாகணும். அதனால இந்த 3 லைன் இருந்தாலே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ we want to assign the PVC to or assign the PVC for pod. ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாட் கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம இந்த பிவிசியை வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நம்ம ஏதாவது ஒரு பாட் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட்லேயும் டைப் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு பாட் இருக்கா? பாட் அங்க இருக்கு. ஆனா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. ப்ரோ பிஸ்டன் வால்யூம் எவ்வளவு ஆக்குபை ஆயிருக்குன்னு ஏதாவது கமெண்ட் இருக்கா? உள்ளுக்குள்ள டிஸ்கிரைப் பண்ண தெரியும் உங்களுக்கு. இருங்க, ஓகே. ஒன் செகண்ட். எங்கப்பா டைட்டில் 3. ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து நமக்கு லேபிள்லாம் தேவையில்லைங்க. லேபிள்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி, ஆனால் இந்த ரியல் டைமில் லேபிள்லாம் நிறைய கொடுங்க. ஓகே, எந்த அளவுக்கு நம்ம டேக்கிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இட் வில் பி பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து ஓகே நேம் நிறைய இன்ஜினெக்ஸ் கொடுக்குறோம். நான் என் நேம் சும்மா சேர்த்துக்கிறாங்க. ஓகே, பப்ளிசிட்டி. ஓகே, ஸோ ஓகே கண்டெய்னர் வந்து இதை போர்ட்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, டிஃபால்ட் போர்ட்டே இருந்துட்டு போட்டோம். 80 போர்ட் தானே. ஸோ இமேஜ் இருக்கு, கண்டெய்னர் இருக்கு. இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ணணும்? நேற்று என்ன பார்த்தோம்? ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அந்த வால்யூமை மவுண்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு மவுண்ட் த வால்யூம் ஹியர். வால்யூம் மவுண்ட்ஸ். ஓகே, வால்யூம் மவுண்ட்ல போயிட்டு எந்த பாத்தில் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம்? மவுண்ட் பாத் வந்து இது டபுள் 2 வார்த்தை. ஸோ அப்போ கேமல் கேசிங். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக எங்கே இருக்கும்? என்ஜினெக்ஸில் வார் நேற்று எங்கே கொடுத்தோம்? நேற்று வந்து யூசர் ஷேர் என்ஜினெக்ஸ் HTML. ஓகே, அது பரவாயில்ல, அது எங்கே வேணா இருக்கலாம். நமக்கு வந்து ஈவன் யூ கேன் ஹேவ் இட் இன் வார் www HTML. நீங்கள் டிஃபால்ட் பார்த்தீங்க வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன அதே கொடுத்தாலும் கொடுத்துங்க. யூசர் ஷேர் என்ஜினெக்ஸ் கொடுக்கனாலும் கொடுத்துங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வால்யூம் 1. ஓகே, இந்த ஸ்டாண்ட் வால்யூம் 1 வந்து நம்ம முதல்ல வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த கண்டெய்னருக்கு இந்த வால்யூமை நம்ம மவுண்ட் பண்ணுறோம். ஓகே, பட் இந்த வால்யூம் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. இப்போ அந்த வால்யூமை நம்ம இதர் நம்ம இங்கே மேலேயே ஸ்பெசிஃபிகேஷனில் கிரியேட் பண்ணலாம், அரல்ஸ் நேராக இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கு நேராக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். வால்யூம்ஸ் எத்தனை வால்யூம்ஸ் வேணுமோ அங்கே ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து நான் ஒரு நேம் வந்து ஸ்டாண்ட் வால்யூம் 1ன்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வால்யூம் 1 எங்கேருந்து எடுக்க போகிறோம்? பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் எங்கேருந்து எடுக்க போகிறோம்? பர்சிஸ்டன்ட் ஸ்பெல்லிங் பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் கோலன். இந்த இடத்துல கோலன் மிஸ் பண்ணிடுவோம் அடிக்கடி, அது நீங்களும் பார்த்துங்க. கிளைம் ஸ்டார்டிங் வந்து எப்பயுமே ஹையர் அப்பர் கேஸ் இருக்கக்கூடாது. மிடில் தான் அந்த 2 வேர்ட் கன்வெர்ஜ் ஆகிற இடத்துல தான் அப்பர் கேஸ் வரணும். இப்போ இது என்ன நேம் கொடுத்தோம்? நம்ம ஸ்டாண்ட் பிவி கிளைம் 1. இதை கொண்டு வந்து நான் என்ன பண்றேன்? இந்த ஸ்டாண்ட் பிவி கிளைம் 1ல ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன். இப்போ நீங்க ஜென்ரலா என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய டிஸ்க்ல போயிட்டு ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தால் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பார்ட்டிஷனை தான் அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுடைய கண்டென்ட் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க டேட்டா வால்யூமா. அதே தான் இங்கேயும் பண்றோம். ஓகே, ஸோ லெட்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். இது நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் இங்க இருக்கலாம், இல்லை கண்டெய்னர் இங்க இருக்கலாம். இட் கேன் பி எனி அரேஞ்ச்மெண்ட். ஓகே, டசன்ட் மேட்டர். இதுதான் இப்போ ரொம்ப மேட்டரா இருக்குது. இட் இஸ் I changed a lot of things. இன்னைக்கு மார்னிங் கூட உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தேன், பட் ஸ்டில் இட் டசன்ட் improve. Maybe there is something on the firewall which is timing out. Start session. ஓகே, இப்போ வந்து VI என்ன பண்ணோம்? பாடோடைய PV, பாடுக்கு PVC டாட் YAML, பாடியும் PVCயும் இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகே, சேவ் இட். Now kubectl get PV, kubectl get PVC. ஓகே, பவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம we can just go and apply kubectl apply the file. What is that? Pod
pvc.yaml. இன்னைக்கு எல்லா எரர் வரணும்னு இருக்கு. வால்யூம் மவுண்ட்ஸ்ல போய் செக் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணலாம் குயிக்கா. வால்யூம் மவுண்ட் என்ன பண்ணோம் நேத்து? வால்யூம் மவுண்ட்ஸ் மவுண்ட் பார்த்து அந்த பாத் டிஃபால்ட் என்ஜின்எக்ஸ்னா அந்த பாத் தான் கொடுத்தாகணுமா என்ன? அப்படி என்ன ஞாபகம் இல்லையா எனக்கு. இமேஜ் ஓகே, நேம் ஓகே, any other syntax issue? வால்யூம்ஸ் இங்க நேரா இருக்கு. ஓகே, இந்த அலைன்மெண்ட் தான் எனக்கு தப்பு மாதிரி தெரியுது. இதனால செக் பண்ணுவோம். நேம் கொண்டு கொடுத்து பார்ப்போம். நேம் ஒரு வால்யூம், தென் வந்து பர்சிஸ்டன்ட் வால்யூம் அதுக்கு அலைன் ஆகணும். கிளைமும் உள்ளுக்குள்ள இருந்தா பெட்டர். 2 இன்டென்டேஷன். ஓகே ஃபைன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ vi pvc pod pvc YAML இதுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல தான் இப்போ தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல இந்த இடத்துல எப்பயுமே அது அரே ஆஃப் வேல்யூ கொடுக்கும்போது இந்த இது டேஷ் இருக்கணும். இங்க டேஷே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, we'll have this dash here. ஓகே, இந்த இடத்துல அலைன்மெண்ட் மாறுதுங்க நம்ம டைப் பண்ணும்போது VI எடிட்டர்ல. It should not happen like that. Space is fine. ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கணும். இது ஓகே, இது 2 ஸ்பேஸ். ஓகே ஃபைன். பட் அகெயின் இது எதுவும் அலைன்மெண்ட் செட் ஆகல. லெட்ஸ் ட்ரை தட். ஓகே பார்ப்போம். இதுதான் தப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து கண்டெய்னர்ஸ்க்கு நேராக வந்து இது எல்லாமே கொஞ்சம் மாற்றிப்போம் அலைன்மெண்ட். ஓகே, இன்சர்ட் 2 ஸ்பேஸ், நேம் இமேஜ் ஓகே, வால்யூம் மவுண்ட் ஓகே, மவுண்ட் பார்த்து 2 ஸ்பேஸ், இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பேஸ், அலைன்மெண்ட் வால்யூம் இதுக்கு நேராக இருக்கா? அதுக்குதான் விஏ எடிட்டர் இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லை. I think should be fine. Still not correct. இங்கே ட்ரை பண்ணுவோம், அப்புறம் அங்கே போகலாம். மவுண்ட் பாத் இஸ் ப்ரீவியஸ் given previous one. அப்படியா? என்ன சொல்ல வரீங்க? ஓகே இருங்க. மவுண்ட் பாத் இஸ் given previous one அப்படின்னு யாரா சாட்ல சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் ஸ்டான் இது மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ரிஸ்க்ல அந்த YAML இனிட் பண்ணீங்களா? அதுல காப்பி பண்ணி அதுல போட்டா அதுல வேலிடேட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து சரி, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 2-3 பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஓகே லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ இட் ஃப்ரம் த ஸ்கிராச். நம்ம அப்பதான் வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க முடியும். நீங்க வந்து ரொம்ப குயிக்கா முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு பர்பஸ்ஃபுல்லா நானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதர்வைஸ் ஐ நெவர் கோ ஃபார் தட். ஓகே, நானும் வந்து ரியல் டைம்ல உட்காந்து இதெல்லாம் ஸ்கிராச்ல இதெல்லாம் எழுதுறது இல்லை. இட் வில் லுக் குட் ஒன்லி. ஓகே, கன்ஃபார்மா அந்த எரர்லாம் வராது. பட் எனிவேஸ் லெட்ஸ் ட்ரை தட். இதுல எந்த பிரச்சனையும் இல்லதான். ஓகே, என்ன சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாமே தான் பாக்குறேன். ஓகே, இங்க அலைன்மெண்ட் இருக்கு பாருங்க. இங்க மேலே எதுவுமே வந்து இங்க லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் வந்து டேஷ் அண்ட் லைன் வந்து இங்க 2 இது கரெக்டா இருக்கு. இப்ப இதுவும் ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. பர்சிஸ்டன்ட் வால்யூம் மற்றபடி எல்லாம் கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்குல்ல. மவுண்ட் பர்சிஸ்டன்ட் 1 2 2. ஓகே ஃபைன், லெட்ஸ் ட்ரை. நேத்து ஏன் இந்த பிரச்சனை வரல? நேம்
ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணி இந்த போர்ஷனில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெக்கை மட்டும் காப்பி பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ மேலே இருக்க ஸ்பெக்குக்கும் கீழே இருக்க ஸ்பெக்குக்கும் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம், அப்புறம் வால்யூம் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் வால்யூம் கொடுத்துருக்கோம், அப்புறம் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். மேக் சென்ஸ், பட் அகெயின் தட்ஸ் ஃபைன். அது வந்து பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனை. பட் வேற சார் என்ன அதே அலைன்மெண்ட்? சொல்லுங்க. டைப் பண்றப்போ அந்த ஸ்பேஸ் வந்து அதுவே எடுத்துக்குமா? நெக்ஸ்ட் காலம், அதாவது பேரண்ட் சைல்டு மாதிரி அடுத்தது ஒரு ஸ்பேஸ் வேணும், 2 ஸ்பேஸ் வேணும். ரெண்டு அது கீழே இன்டென்டேஷன் ரெண்டு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் அது ஆக்சுவலா. ஆனா வந்து மேண்டேட்டரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு அலைன்மெண்ட் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் அந்த ஃபைல் ஃபுல்லாவே அலைன்மெண்ட் இருக்கணும். நீங்க மேலேருந்தே நீங்க வந்து அலைன்மெண்ட் எதுவும் பெருசா பண்ணல அப்படின்னா தென் தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். ஓகே ஓகே, இங்கேயும் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. இமேஜ் வந்து இட் ஷுட் பி ஹியர். வால்யூம் மவுண்ட்டும் வந்து சும்மா இந்த 2 ஸ்பேஸ் இருக்கணுங்க, அதாங்க. சொல்லுங்க. கிளைம் நேம் யூஸ் பண்ண சொல்றாங்க ப்ரோ. கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன்ப்பா, கொடுத்துருக்கேன். சரி, கோட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அது எனக்கு 100% தெரியும். பட் இங்கே அலைன்மெண்ட் வெறும் இன்டென்டேஷன் பிரச்சனை தான். நேமு ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. பர்சிஸ்டன்ட் வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து நேராகவே கொடுத்துக்கலாம், நேமுக்கு நேராக. கிளைம் வந்து இங்கே வந்துடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். ஜஸ்ட் இன்டென்டேஷன் தான், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண கொடுத்துட்டோம், அதுதான் பிரச்சனையாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. போயிட்டு இவரை தட்டி தூக்கிட்டு பாட் இவி vi pod pvc.yaml. ஃபைன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்டென்டேஷன் இஷ்யூ தான், வேற எதுவுமே கிடையாது. அதில் எதுவுமே மேண்டேட்டரி ஃபீல்ட் எதுவும் மிஸ் பண்ணல. மியூட் த லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்டோம். இப்போ வி ஹவ் கம்ப்ளீட்டட் கிரியேட்டிங் அ பிவி, வி ஹவ் கிரியேட்டட் பிவிசி அண்ட் தென் வி ஹவ் டன் பாட்ல வந்து அதை கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த பாட் இப்போ எங்கே ரன் ஆகுது? ஸோ இந்த பாட் வந்து இப்போ நமக்கு இட் இஸ் ரன்னிங் ஆன் எங்க பாருக்கு டாஸ்க். இது வேற ஏதா, இது தப்பான செஷனா? இதான் இப்போ கிரியேட் பண்ணோம். இப்போ இதில் கியூப் கட்டல் கெட் பாட்ஸ் -o வைட் எங்க ரன் ஆகுது? நம்மளுடைய ஸ்டான் என்ஜின் பாட் வந்து Kubernetes worker 112 தான் ரன் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு ஐபி வந்து இதுதான். இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணுறேன். அதுக்குள்ள Kubernetes execute interactive shell stan nginx pod 1. அதுக்குள்ள நான் பேஷ் மோட்ல போயிட்டு லாகின் பண்ணிடுறேன். ls cd var www html எல்லாமே அப்பாச்சியில் ஒர்க் பண்ணி அதே பார்த்து கொடுத்து பழகிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், I'm just going to create some content. Meanwhile, let me close unwanted screens. ஆக்டிவா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங். இதுவும் இன்ஆக்டிவா இருக்கு. ஓகே, இதுல போயிட்டு இப்போ நான் புது ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம்? டெம்ப்ல data01 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு அந்த கொஸ்டினுக்கு நான் ப்ராப்பர் ஆன்சர் பண்ணலான்னு தெரியல. யாமல் லிங்க்ல சம்டைம்ஸ் இன்டென்டேஷன் வந்து அது பெருசா எடுத்துக்காது. ஓகே, உங்களுடைய கோடு, உங்களுடைய வெர்ஷன், உங்களுடைய மேட்சிங் வந்து ஏன்னா யாமல்ன்றது இட்ஸ் a காமன் டூல், நாட் ஜஸ்ட் ஃபார் Kubernetes. ஓகே, ஈவன் வந்து பப்ளிக் கிளவுட்ல நிறைய கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் எல்லாத்துக்குமே யாமல் யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப இட் டசன்ட் ரியலி கெட் டூ டீப் இன்சைட் இட். ஓகே, ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா குயிக்கா நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் அது பண்ணலாம். ஓகே, YAML lint is a good tool. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஓகே, இங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா /temp இதுல data01 கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ls-l data01 அதுல எதுவும் கண்டென்ட் இல்லை. ls எப்ப கிரியேட் ஆயிருக்கு? data1 இன்னைக்கு டிசம்பர் 4 5 மணி. இது யூஎஸ் சர்வர். ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன்.
டிசம்பர் ஓகே ஃபைன். ஸோ வாட் வி நீட் டு டூ, இப்போ டேட்டா ஒன்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எம்டியாக தான் இருக்குது. ஃபைன். இப்போ ரிவர்ஸில் ட்ரை பண்ணுவோமா? இது வந்து வார் WWHTML. வார் WWHTML ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இங்கே ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். எக்கோ வெல்கம் டு சண்டே கிளாஸ். இதை நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் HTML போட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல எல்எஸ் கொடுத்து பார்ப்போமா? பக்கா. ஓகே, பக்காவாக மவுண்ட் ஆயிருக்கு. கேட்டு இண்டெக்ஸ் டாட் HTML ஒன்றும் இல்லை. ஆமாம், HTML தான் கொடுத்தோம். ஓகே, வெல்கம் டு சண்டே கிளாஸ். இப்போ வந்து என்னுடைய பாடுக்குள்ளே இருக்கிற வார் WWHTML-ம் என்னுடைய நோடு ஹோஸ்டில் இருக்கிற டெம்ப் டேட்டா 01 சிங்காக இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இங்கே ஒரு ஃபால்டர் கிரியேட் பண்ணுறேன். டச் ஸ்டான் ஃபைல், ஒரு 5 ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். 1 2 3 4 5. இப்போ இந்த இடத்துல 5 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கணும். கிரியேட் ஆயிருக்கா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிம்பிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் அண்ட் பேசிக் மேனுவல் ஸ்டோரேஜில் வந்து வால்யூம் அண்ட் டீலிங் வித் வால்யூம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அடுத்தது we can jump into the next topic. ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா we'll go into network attached storage. ஓகே, நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் நமக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தான் இப்போ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் EFS இருக்கு, மைக்ரோசாஃப்ட் அஜூரோட ஃபைல் ஷேர்ஸ் இருக்கு. ஈவன் நீங்களே உங்களுடைய ஓன் NFS சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன் வித் ப்ராக்டிஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. NFS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு முன்னாடி I'll just give you some briefing அந்த what you call நான் பப்ளிக் கிளவுட் வரும்போது நான் வந்து இந்த டைனமிக் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஹை லெவல் ஓவர் வியூ. ஓகே, டோன்ட் we are not getting too deep into it, but then ஓவர் வியூ என்னன்னா, இப்போ நீங்கள் EKS AKSலாம் போனீங்கன்னா அங்கே வந்து நம்மளை வால்யூமை கூட மேனேஜ் பண்ண விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அப்படி விட மாட்டாங்கன்றதோட இட் இஸ் ஆஸ் அ சர்வீஸ் ஆக்சுவலாக. கரெக்டா? ஸோ வி ஆர் கெட்டிங் இட் அஸ் அ சர்வீஸ். அது எப்படி சர்வீஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் கான்செப்ட்ல அதை வந்து டீல் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்னன்னா டைனமிக் ப்ரொவிஷனிங் கான்செப்ட். இப்போ எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மீடியம் இருக்கு. நிறைய இடத்துல போயிட்டு நான் என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஐ கேன் ஸ்டோர் மை டேட்டா இன் அமேசான் EBS. அமேசான் EBSல இப்போ மல்டி அட்டாச் வால்யூம் வந்துருச்சு. ஈவன் என்னுடைய அஜூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தான் லாகின் பண்ணோம். லாகின் ஆச்சான்னு தெரியல, நான் பார்க்கல. ஜஸ்ட் a second somewhere. இது ஒரு AWS இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ AWSல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have got மல்டி அட்டாச் வால்யூம் கான்செப்ட். ஓகே, லாகின் ஆகல. ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜூரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்கில் வந்து ஷேர்டு டெஸ்க் கான்செப்ட் இருக்கு. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. பட் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்எண்டில் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்க்ஸில் போனோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு டிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நீங்கள் அதை ஷேர்டு டிஸ்காக கொடுத்துக்கலாம். எனேபிள் ஷேர்டு டிஸ்க்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் அதை மல்டிபிள் ஹோஸ்ட் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்லேருந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப மாறிடுச்சு பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பேக்எண்டில் வந்து ஷேர்டு டிஸ்காக கொடுக்குறோம் அப்படின்னா அஜூரோடைய டிஸ்க், ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இட் கேன் பி ஸ்கேட்டர்ட் அக்ராஸ் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ், மல்டிபிள் ஒர்க்கர் நோட். அந்த மல்டிபிள் ஒர்க்கர் நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாட் எங்கே மூவ் ஆனாலும் அது கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து எதுக்குன்னா டு ஆட்டோமேட்டிக்கலி ஆர் டு டைனமிக்கலி அசைன் PVC டு பாட். ஸோ அப்போ நான் டைரெக்டாக வந்து இதில் PVA கிரியேட் ஆகாதான்னு கேட்டால் கிரியேட் ஆகும். ஓகே, டு அசைன் PVC டு பாட். ஓகே, பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிரியேட் பண்ணி அதை கிளைம் பண்ணி தான் பாடு யூஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், இந்த 3 விஷயமும். ஓகே, இதுதான் இங்கேயும் நடக்கும். பட் நமக்கு ஓப்பனாக வெளியில் தெரியாது பிகாஸ் ஆஃப் த டைனமிக் கான்செப்ட். பட் பேக் எண்டில் அதுதான் நடக்கும் ஆக்சுவலாக.
ஸோ பிவி டு பிவிசி டு பாட் வந்து டைனமிக்காக வந்து இந்த ஸ்டோரேஜ் வெண்டார் நாட் ஸ்டோரேஜ் வெண்டார், அந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுக்குற வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யுவர் Azure or AWS or your own on-premises IBM OpenShift or OpenShift இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம், எங்க வேணா the concept is the same. ஓகே, ஸோ இங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ இது வரைக்கும் காலையில பார்த்தது என்னது, ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங் பார்த்தோம். நம்மளா மேனுவலா வந்து கிரியேட் பண்ணோம். We went ahead and created a PV and then PVC and then we used it in the pod. Whereas இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நமக்கு டைனமிக்கா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டைனமிக்கா ஒர்க் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த அடிஷனல் திங் தட் வி நீட் டு ஆட். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இட்ஸ் வெரி சிம்பிள் கோட். இதுல போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 லைன் தான் ஆக்சுவலா ஆட் பண்ணோம். பட் சில டைம் வந்து we might have to add a little more additional lines. பட் 2 லைன் mandatory. Dynamic provisioning. Dynamic provisioningனா என்னது? Storage classes. Storage classes அப்படின்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, வெறும் கைண்ட் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ், அண்ட் தென் ப்ரொவிஷனர் வந்து யாரு, இது வந்து உங்களுடைய இபிஎஸ்ஸா இல்ல உங்களுடைய அஜூர் ஃபைல்ஸா இல்ல ஜிசிபியோடைய பர்சிஸ்டன்ட் டிஸ்கா, whatever it is. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரொவிஷனர்ல வழியா தான் நம்ம we will go and assign the pod ஆக்சுவலா. ஜஸ்ட் செகண்ட், நான் குயிக்காக ஏதாவது டெமோ பண்ண முடியுமா? ஓகே, ஸோ ஃபைன். இதில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன கொடுப்போம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல யார் ப்ரொவிஷனர் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இபிஎஸ்ஓ இல்லை ஜிசிபியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அஜூரோ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அந்த டைப் அங்கே கொடுக்கணும். அது வந்து ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த பிளாக் ஸ்டோரேஜை. ஸோ இந்த இடத்துல மூணு டிஃப்ரெண்ட் வார்த்தை. அப்போ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து இபிஎஸ்க்கு வால்யூம்க்கு வந்து அவங்க வந்து யூனிக்கா ஒரு ஐடி அசைன் பண்ணுவாங்க. அந்த யூனிக் ஐடியை வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும், இபிஎஸ் வால்யூம் ஐடி. தென் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் டைப் 2-3 இருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் லினக்ஸ் வேற மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா EXT3 EXT4 இல்லை என்னன்றத இங்க வந்து கொடுத்துக்குங்க. ஐ திங்க் EXT4 தான் இப்போ காமன் நினைக்கிறேன். ஓகே, there is no more EXT3. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிசிபி எடுத்துக்கிட்டோம் இல்லை அஜூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளவுடு படிக்கல அப்படின்னா தென் சாரி அபவுட் தட். ஓகே, நம்ம இது சிம்பிள் தான். ஓகே, இது நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு கிளவுட் ப்ராக்டிஸ் கிளாஸ் வரும்போது. ஸோ கிளவுட்ல வந்து ஜிசிபியில் வந்து பர்சிஸ்டன்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அகெயின் இதில் வந்து பர்சிஸ்டன்ட் டிஸ்கோடைய நேம் கொடுப்போம். ஜிசிபிக்கு அந்த ஜிசிஇ அசைன் ஆகிற அந்த டிஸ்க் வால்யூம் ஐடியை வந்து இங்கே கொடுத்துட்டு அகெயின் ஃபைல் சிஸ்டம் நேம். சிம்பிள். இவ்வளோதான். இந்த 4 லைன் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஒரு ப்ரொவிஷனர் ஆட் பண்ணுவோம், கைண்ட் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் ஆட் பண்ணுவோம், தென் வால்யூம் ஐடி அண்ட் அந்த கேட்டகரி. இதை வச்சு இந்த லைன் வச்சு உங்களால் டைனமிக் ப்ரொவிஷனிங் பண்ண முடியும். நான் வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய இகேஎஸ் ஜிசிபியோடைய டெமோ காமிக்கும் போது, அஜூரோட ஏகேஎஸ் டெமோ காமிக்கும் போது இதை நான் வந்து உங்களுக்கு ரீட்ரைட் பண்றேன். நான் உங்களுக்கு திருப்பி அதை புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து we'll get into network attached storage first and then we'll go into the other option. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொவிஷனிங்கும் பார்த்துட்டோம், டைனமிக் ப்ரொவிஷனோட தியரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்எஃப்எஸ் பார்க்கலாம். என்எஃப்எஸ் என்னது? என்எஃப்எஸ்னா நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ். நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்ல வந்து நமக்கு இப்போ விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி இருக்கு. இங்க லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் என்எஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஸோ கோட் என்கிட்ட இருக்கு, we don't have to write it from the scratch. ஓகே, அப்புறம் டைம் ஆயிடும். we'll go here. இந்த இடத்துல வந்து ஃபைன். இப்போ நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் வந்து டெமோ பார்க்கலாம். சரி, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் ஐ திங்க் எல்லாருக்கும் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து யூ வில் ஹாவ் அ சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் அட்டாச்ட், சாரி சென்ட்ரலைஸ்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன்
அதில் வந்து நம்ம யூ கேன் இஃப் இட் இஸ் a விண்டோஸ் சர்வர் மெசேஜ் பிளாக் வழியாக அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ப்ரோட்டோகால் ஓகே, ப்ரோட்டோகால் வேண்டாம். இதில் வந்து இப்போ ஒரு என்எஃப்எஸ் சர்வர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்எஃப்எஸ் சர்வர் இருக்கு. இந்த என்எஃப்எஸ் சர்வரில் வந்து நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டம் வால்யூம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் சிஸ்டமை வந்து நம்ம நெட்வொர்க் வழியாக ஸ்பெஷலைஸ்டாக சாண்ட் ஃபேப்ரிக்கோ இல்லை வந்து ஸ்பெஷலைஸ்ட் கேபிள் இல்லாமல் நார்மல் உங்களுடைய லேண்ட் கேபிள் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கிளைண்ட் மெஷின்லேருந்து ஒரு என்எஃப்எஸ் கிளைண்ட் மெஷின்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்எஃப்எஸ் சர்வர் வந்து இட் கேன் பி யுவர் பப்ளிக் கிளவுட், அமேசான் இஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அஜூருடைய ஃபைல் ஷேராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனி அதர் ப்ரொவைடர் நெட்வொர்க் ஃபைல் சர்வர். ஈவன் நீங்களே உங்களுடைய ஓன் நெட்வொர்க் ஃபைல் சர்வர் கூட கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அமேசான் அஷூர்லாம் பண்ணோம் அப்படின்னா சில இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிளவுட்ல ஐடியா இல்லைன்னா இட் வில் பி கன்ஃபியூசிங் ஃபார் யூ. அதனால நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ரெகுலர் ட்ரெடிஷ்னல் என்எஃப்எஸ் சர்வர் கிரியேட் பண்ணி என்எஃப்எஸ் கிளைண்ட் இது பண்ணிக்கலாம். கிளவுட்ல கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, வித்தின் 1 or 2 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் AWS or Azure it will be confusing. பட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்எஃப்எஸ் சர்வர் வந்து என்னுடைய மெஷின்ல வந்து ஒரு பர்டிகுலர் சர்வர்ல வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். நம்ம இங்க மாஸ்டர் நோட யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ரியல் டைம்ல ஒரு தனியா ஒரு லினக்ஸ் சர்வர் போயிட்டு அதுல வந்து அந்த ரோல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்பஸ் பில்ட்டா தான் இருக்கணும். மாஸ்டர் சர்வர் வந்து இட் ஷுட் ஒன்லி டூ த கண்ட்ரோல் பிளேன் ஆக்டிவிட்டிஸ். இட் ஷுட் ஒன்லி டூ த கண்ட்ரோல் மேனேஜர் ஸ்கெடியூலிங் அந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் அது பண்ணணும். டோன்ட் கம்பைன் இட் ஃபார் a lot of other things. அது ப்ராக்டிஸ் கிடையாது, அது அலோவும் பண்ண மாட்டாங்க ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா. ஜஸ்ட் கிவ் மீ a second, வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மெஷினை. ஓகே, there should not be much update. Okay, fine. 13 packages can be upgraded. Okay, that is fine. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. I'll go and install NFS server. NFS kernel server. Okay, தான் ஆல்ரெடி இருக்கு. Okay, fine. NFS kernel server. This is system CTL status NFS kernel server. இதான் service name. Active. Okay, running. Fine. Start ஆயிருச்சு. Okay, good. So if service start ஆகல அப்படின்னா you can also add it as a system start ஆகும் போதே பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். NFS server. Okay, அது கர்னல்னு கொடுக்கலாம், கொடுக்காமையும் ஒர்க் ஆகும். Okay, that is fine as long as இது ஒரு சிம்பிள்ங்க. ஒரு NFS பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ற இந்த மெஷின்ல. ஓகே, ஈவன் நீங்க விண்டோஸ் இருந்ததுன்னா விண்டோஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இட் ஷுட் ஒர்க். ஃபயர்வால் இருந்தால் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் அது இல்லாட்டி நம்ம வந்து அந்த 2046 2049 அதை வந்து தனியாக எக்ஸ்பிளிசிட்டாக அலோவ் பண்ணணும், இல்லாட்டி அது பிளாக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். ஒரு சர்வர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே இது NFS. ஸோ இன்ஸ்டால் NFS server utility or package on the NFS server. மாஸ்டர் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் இங்கே வந்து டைம் ஆகுன்றதுக்காக நான் டைரெக்டாக வந்து மாஸ்டர் சர்வர்லேயே பண்ணுறேன். தனியாக ஒரு லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணி பண்ண வேண்டான்ட்டு. தென் ஃபயர்வால் ஸ்டேட்டஸ் பார்த்துக்குங்க. ஃபயர்வால் ஸ்டேட்டஸ் விண்டோஸ்னா விண்டோஸ் ஃபயர்வால், லினக்ஸ்னா லினக்ஸ் ஐபி டேபிள்ஸ், ஆர் உபுந்துனா உபுந்து ஃபயர்வால் செக் பண்ணிக்கங்க. தென் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சர்வீஸ். ஓகே, தென் இப்போ எந்த மெஷினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த மெஷினில் போயிட்டு நம்ம we can try and install it. worker 112 எதில் வேணா நீங்கள் எத்தனை ஒர்க்கர் இருக்கோ அந்த ஒர்க்கர்லாம் நீங்கள் அந்த பேக்கேஜை புஷ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா APT இதுலேயும் அப்டேட் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஒரு தடவை வந்து அப்டேட் பண்ணிடுங்க இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும்.
Okay, let it get இது time ஆகாது. It should quickly complete. And I don't think there is much to update. இல்லை okay. sudo கூட தேவையில்லை. abd install nfs common package. இதுல சர்வர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, தேவையில்லை. இல்லை பண்ணாலும் ஒரு பிரச்சனை வர போறதில்ல. பட் again we just need only okay fine இருக்கு. reading selecting இல்லையா? okay இருக்கு okay fine. So nfs common வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க அந்த client machines. okay, on the nodes install nfs common package or install nfs client on your nodes, worker nodes. okay, இப்போ நம்ம ஒரு directory ஒன்று create பண்ணிக்கலாம். இந்த மாதிரி var nfs stan அப்படின்னு ஒன்று create பண்ணுங்க. இல்லாட்டி இருங்க, just வந்து I will try this. I'll create something new. var nfs எல்லாம் பண்ணணும்னு கிடையாது, you can just create it anywhere. நான் என்ன பண்றேன், mkdir with persistent var nfs stan nfs2 ஒன்று create பண்ணிக்கலாம். okay, so let's do that. அப்புறம் இது IP என்னது, nfs server IP correct தானா, 233 master server IP correct தான். okay fine. so let's go and copy this. இப்போ இதுல போயிட்டு நம்ம சிம்பிள் தாங்க, இதுல வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நம்ம கொடுத்த அதே கான்செப்ட் தான், பட் ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் வந்து nfs direct கொடுத்து அந்த nfs உடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எப்படி நம்ம பப்ளிக் கிளவுட்ல வந்து அதை என்ன சொன்ன ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனிங்ல வந்து எப்படி நம்ம பிளாக் ஸ்டோரேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்க nfs கொடுக்கணும். அதான் டிஃபரன்ஸ். இப்போ இதே தான், சேம் டைனமிக் ப்ரொவிஷனிங் கான்செப்ட் தான், பட் டைனமிக்கா ப்ரொவிஷன் பண்றதுல we are using storage class nfs. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து முன்னாடி என்ன கொடுத்தோம், நம்ம பப்ளிக் கிளவுட் இது யூஸ் பண்றோம். வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து nfs டைரக்ட் கொடுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் கோ. இது தேவையில்லை, இது வந்து ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இது இந்த செக்ஷன் மட்டும் தான் உங்களுடைய என்விரான்மெண்டோட டீடைல்ஸ் கொடுக்கணும். nfs சர்வர்ல எந்த பாத்தை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அதை மட்டும் இங்க கொடுக்கணும். ஓகே, காப்பி, கம் டு திஸ் stan Sunday storage demo ls vi nfs pv dot yaml. nfs persistent volume create பண்றேன். இதுவும் persistent volume தான், பட் கேட்டகரி வந்து nfs கேட்டகரி. ஓகே, நெட்வொர்க் ஃபைல் ஸ்டோரேஜ், லோக்கல் ஸ்டோரேஜ் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹோஸ்ட் பாத், லோக்கல் ஸ்டோரேஜ் அது. ஸோ இதுல வந்து நம்ம இன்சர்ட் பேஸ்ட், இந்த லைன் டெலிட் பண்ணிடலாம். இது அது ஒன்றும் பண்ணாது, ஏன்னா வந்து அது கமெண்ட் அவுட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட் இட். இது வந்து nfs 2 ஒன்று கொடுத்துப்போம். ஏன்னா we just created a new folder. Fine. So nfs persistent volume kubectl apply nfs persistent volume ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் போயிட்டு kubectl get persistent volume. இப்போ நமக்கு ஒரு புது nfs test persistent volume வந்து கிரியேட் ஆயிருக்கு வித் 1 GB கெப்பாசிட்டியோட. இப்போ இது வந்து அவைலபிளா இருக்கு, டு பி ஆக்சசிபிள். rwx கொடுத்துருக்கோம். ஃபைன். ஓகே, இங்க ரீட் ரைட் மெனி டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால இது வந்து எக்ஸ் இருக்கு. தட் இஸ் ஃபைன், தட் ஷுடன்ட் பி a ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு 1 GB வால்யூம் வந்து அதை ஃபுல் 1 GB-ஆவே கிளைம் பண்ண போறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தான் மாறுது, வேற எதுவுமே மாறாது. ஓகே, எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். அதுல வந்து மேனுவல் கொடுத்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் பார்த்து எடுத்துக்கும் பை டிஃபால்ட்டா. இல்லாட்டி இப்ப நம்ம nfs டைரக்டா வந்து கொடுக்கணும். இங்க nfs டைரக்ட் மவுண்டிங் vi nfs persistent volume claim set paste save. வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல. kubectl apply file nfs pvc yaml ஆயிடுச்சு. இப்ப kubectl get pv, இது பவுண்ட் ஆயிடுச்சு. யார் பவுண்ட் பண்ணிட்டா, யார் பைண்ட் பண்ணிட்டா,
it was binded by NFS PVC claim ஆல NFS direct storage class வழியா இது bind ஆயிடுச்சு. ஓகே, now kubectl get PVC. நமக்கு 1 GB வந்து claim ஆயிடுச்சுங்க. ஓகே, as a NFS direct storage class. Fine. Now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாட் கிரியேட் பண்ண போறோம் அந்த NFS வால்யூம் வச்சு. சிம்பிள். இந்த வால்யூம்ஸ்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஸ்டோரேஜுக்கு பதிலாக நம்ம பர்சிஸ்டன்ட் வால்யூம் அந்த NFS PVC கிளைமை வந்து இங்க கொடுத்துறோம். How to check? ஓகே வரேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹியர் பாட் வந்து இப்போ கிரியேட் பண்ண போறோம். இதை நான் என்ன பண்றேன், அந்தந்த மெஷின்ல வந்து ஒரு மவுண்ட் பார்த்தா கொடுக்க போறேன். ஓகே, MNT NFS1 இப்போ எந்த மெஷின்ல அது கிரியேட் ஆகுதோ நேம் வந்து இந்த கண்டெய்னர் அப்படி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நான் அந்த ஸ்டாண்ட் கண்டெய்னர் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக கொடுத்துக்கலாம். நேம் வந்து என்ன ஃபேன்சி நேம் வேணா கொடுங்க. ஓகே, தட் இஸ் ஆல் வித் யூ. இதுதான் வந்து நம்ம பாடுக்கு நேம் இதுதான் கொடுக்க போறோம். இது கண்டெய்னர் நேம் தான், கண்டெய்னர் நேம் உள்ளதான் இருக்க போகுது. ஸோ மேபி இதுவுமே நான் மாத்திக்கிறேன். NFS ஸ்டாண்ட் பாட் 1. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஓகே, இங்க போயிட்டு vi NFS pod 1.yaml ஃபைல் கண்டென்ட். இதுல வந்து வால்யூம் வந்து NFS டைரக்ட் வால்யூம் கொடுக்குறோம். நம்ம எந்த இது கிளைம் பண்ணியிருக்கோம், NFS PVC கிளைம் கொடுத்தோம்ல, அதை வச்சு யூஸ் பண்ண போறோம். நேம் வந்து கண்டெய்னரோட நேம் வந்து இது ஸ்டாண்ட் கண்டெய்னர். மெத்தட் அந்த பாடோட நேம் வந்து NFS ஸ்டாண்ட் பாட் 1. ஓகே, ஸோ இது எங்க மவுண்ட் பார்த்தா ஆக போகுது, இந்த கிளைம் பண்ண விஷயம் வந்து /MNT/stan NFS 1ன்ற லொகேஷன்ல வந்து இட் வில் கெட் மவுண்டட். ஓகே, ஸோ let's try. Let's kubectl apply -f NFS pod 1. Very good. Okay, kubectl get pods -o void container creating. kubectl get pods -watch container creating. பாப்போம், just 1 minute கொடுங்க. ஓகே, ஸ்டாண்ட் nginx அது. ஓகே, for a minute I thought ஸ்டான் ஒரு ஜெனரல் கொஸ்டின் ஸ்டான். கேளுங்க. இப்போ இங்க வந்துட்டு கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி வருது இல்ல, இது வந்து எந்த எந்த ரூட்ல இருந்து கிரியேட் ஆகுதா இல்ல எங்க இருந்து கிரியேட் ஆகுதுங்கறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஓகே, தட்ஸ் a good question. அது வந்து ஒயிட் கொடுத்தா வந்து எந்த நோட்னு காமிக்கும். பட் அகைன் வாட்ச்ல வந்து ஓகே இருங்க. ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டின். நீங்க எந்த நோட்ல கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணுமா இல்ல எந்த? ஓகே, எந்த நோட் as well as இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ரன் பண்றதே வந்துட்டு ரூட்ல இருந்து தான் ரன் பண்ணுவோமா? அது எப்படி இல்ல அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து பண்ணிக்கிறதுன்னு ஓகே கேக்குறேன். ரூட்ல இருந்து ரன் பண்ண மாட்டோம் மோஸ்டா. சி அட் தி எண்ட் வந்து ரியல் டைம்ல வந்து இது எல்லாமே உங்களுக்கு பேக் எண்ட்ல ஒர்க் ஆக போகுது யூசிங் சம் சர்வீஸ் அக்கவுண்ட். பட் நம்ம வந்து கான்செப்சுவலா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we need to do it as a root. ஏன்னா இப்ப இந்த பர்மிஷன்ஸ் நிறைய பிரச்சனை வரும். ஈவன் இதுவே கூட எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் இஸ் ஸ்டக் வித் கிரியேஷன். ஏன்னா இங்க ரன் ஆக ஆரம்பிக்கல. மேபி I'll have to check that. ஓகே இருங்க, அதுல போயிட்டு பெர்மிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 or 2 minutes கொடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have created a directory. என்ன நேம்ல டைரக்டரி கிரியேட் பண்ணோம், we have created that as என்ன பேர் கொடுத்தோம், என்ன பேர் எங்க இருக்குப்பா இருக்கு, where is that, நிறைய YAML ஃபைல் ஆகி போச்சு. என்ன பசங்க இருக்கு. ஓகே, ஸோ என்ன நேம், ஓகே /var NFS stan NFS1. ஓகே, இதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ டு ஒன் திங். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நேரா போயிட்டு இந்த ஒர்க்கர் நோட்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பட் இதுக்கு வந்து NFS கொஞ்சம் ஐடியா இருந்தா இட் இஸ் ஈஸி ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். பட் NFS தெரியாது அப்படின்னா I'll give a separate video on NFS. ஓகே,
let me just for 2 minutes கொடுங்க. I know we are overtime on the break. இப்போ இதை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மவுண்ட் இந்த மெஷின் இந்த இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது செக் பண்றதுக்கு. ஏன்னா கண்டெய்னர் வந்து கிரியேட்டிங்லேயே ஸ்டக் ஆன மாதிரி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இது டபுள் செக் பண்ணிக்கலாம். இந்த பாத்துக்கு என்னால ஏதாவது மவுண்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்ன நேம் /mnt/nfs லோக்கல் பாத் வந்து /mnt/stan/nfs1. I think we tried to okay, maybe இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 second. Maybe we made a mistake on this spot file. இது வந்து நம்ம புது நேம் கொடுத்து பார்க்கலாம். எங்கச்சு? ஓகே. vi ls vi pvc claim இதுவும் ஓகே தான். nfs part 1ல தான் தப்பு பண்ணிட்டோம். இப்ப இதுல வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது கொடுத்த nfs 2 கொடுத்து பார்ப்போம். ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல /mnt/nfs2 அதான் யோசிக்கிறேன். ஓகே இருக்கு. இதுல வந்து mkdir ஒரு தனி டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். லோக்கல் பாத்ல nfs2. ஓகே, மவுண்டிங் டைரக்டரி இப்போ கிரியேட் ஆச்சு. இப்போ எரர் வருதா? ஆக்சஸ் denied by server. ஓகே, இந்த சர்வர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்ப 2 விதமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி எ பர்மிஷன் இஷ்யூ, ஓனர்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம். ஓனர்ஷிப் கமாண்ட் வந்து chown. இப்போதைக்கு நம்ம ஓப்பனா விடணும் அப்படின்னா யாருக்கும் ஓனர்ஷிப் வேணாம். பை டிஃபால்ட்டா ரூட்ல இருக்கும். ஓகே, அதை நான் வந்து ஓவரால் எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ். என்ன லொகேஷன் அது? var nfs stan nfs2. இப்போ வந்து ஓனர்ஷிப் மாறிடுச்சு. தென் ஐ கேன் ஆல்சோ கிவ் சம் பர்மிஷன் மாடிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிகர்சிவா அந்த பர்டிகுலர் பாத்துக்குள்ள ஃபுல்லா ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் தட் stan nfs2. ஒன்னு ஓனர்ஷிப் பிரச்சனையா இருக்கும், இல்ல பர்மிஷன் பிரச்சனையா இருக்கும். இப்போ இதுவும் பண்ணி ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னா ஓகே, வாட் எல்ஸ்? இதுவும் பிரச்சனை இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரோ நீங்க பார்ப்போம். எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னும் பண்ணல, அதான் ட்ரை பண்ண போறேன் அடுத்தது. ஸோ vi/etc மேண்டேட் நம்ம பர்மனண்டா பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம இதை 2 கொடுத்து நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். export fs-a. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் பர்மிஷன் வர மாதிரி நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு கொடுத்தா ஒர்க் ஆகணும், இல்லைன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. ஒர்க் ஆகுது. ஸோ அதான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த இதை நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டர் எக்ஸ்போர்ட் பண்ணது பர்மிஷன் பிரச்சனை இல்லை, இந்த ஃபோல்டர் எக்ஸ்போர்ட் பண்ணாததான் பிரச்சனை. இப்போ போயிட்டு நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணா ஒர்க் ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை கண்டெய்னர் கிரியேஷன்ல இருக்குல்ல, அப்போ இங்க என்ன பண்ணலாம்? we can try to replace it. replace -4 இல்லாட்டி அது கிரியேட்டிங்லேயே தான் இருக்கும். இப்போ அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்றேன். இதை நீங்க வந்து லைவா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா டூப்ளிகேட் செஷன் ரூட் kubectl get pods -watch. டெர்மினேட்டிங் ஏன் லேட் ஆகுது?
அன்மவுண்ட் ஆகுது முடியலையா? அன்மவுண்ட் ஆகலைன்னா யூ மவுண்ட் கொடுக்கலாம். பட் again let's give it a minute. இதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து கண்டெய்னர் அரைக்கூடிய கிரியேட் ஆகாம இருக்கும் போதே டெலிட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஹங் ஆயிடும் சம்டைம்ஸ். பட் அகைன் ஒர்க் ஆகணும். இஃப் நாட் வில் கோ அண்ட் மேனுவலி டெர்மினேட் இட். அந்த நோட்ல போய் டெர்மினேட் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லாட்டி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். வெரி குட். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. டெலிட்டட் அண்ட் ரீப்ளேஸ்ட். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ரன்னிங் வந்துருச்சு பாருங்க, இந்த டைம் குயிக்காக வந்துருச்சு பாருங்க. ஸோ நவ் we can go and exec item, interactive mode, interactive terminal, NFS stand pod 1 -bash mode. இப்போ இதுக்குள்ள போயிட்டு என்ன கொடுத்தோம், whatever content pfs இதுல வந்து /mnt/stan nfs 1 /mnt cd stan nfs 2 ls. இது மாஸ்டர் நோட்ல அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். இங்க போயிட்டு டச் சண்டே nfs stan டாட் html. இது வந்து அந்த மெஷின்ல இது எங்க ரன் ஆகுது, இப்ப kubectl get pods -o wide kubectl get உள்ளுக்குள்ள இருக்க நோடுக்குள்ள இந்த பாடுக்குள்ள இருக்கேன் நான். இப்ப I'm within that pod. ஓகே, இங்க கொடுத்து பார்க்கலாம் எங்க கிரியேட் ஆச்சு. யாரும் சொல்ல மாட்டேங்க. -o wide என்னுடைய ஸ்டான் NFS எங்கப்பா, NFS ஸ்டான் பாட் வந்து 1ல ரன் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிருக்கு. ஓகே, இதில் போய் லாகின் பண்ணோம். இப்போ நம்ம அது டெர்மினேட் ஆகிட்டு ரீக்ரியேட் ஆகும்போது அடுத்த நோட்ல கிரியேட் பண்ணிடுச்சு. வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். அவங்க சித்ரா கொஸ்டின் கேட்கும்போது அது இட் வாஸ் கெட்டிங் கிரியேட்டட் இன் 112, பட் தென் when it recreated it created in node 1. ஓகே, நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர் வந்து ஒர்க் ஆகுதுன்றது இட் இஸ் எவிடென்ட். ஓகே, ஓகே, இது சைஸ் வந்து ஓகே. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன அவுட்புட் தான் பார்க்க போறோம். மாத்திடுவோம். ப்ரொஃபைல் எப்படி மாத்துறது, ஃபர்ஸ்ட் do it for 16. apply. ஓகே, நீங்க வந்து வித்தியாசம் படுத்தணும் அப்படின்னா கலர் கூட மாத்திக்கங்க. ஓகே, மாஸ்டருக்கு ஒரு கலர், ஒர்க்கருக்கு ஒரு கலர். ஏன்னா சில டைம் அது தப்பான இடத்துல போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதாயிடும், பிரச்சனை ஆயிடும். ஸோ ஃபைன். ஸோ ப்ரொஃபைல் தனித்தனியாக கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க சில பேர் பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்க என்ன பார்க்கணும், இப்போ நம்ம வந்து /mnt/stan nfs 2 /mnt stan nfs 1 நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னங்க கொடுத்தோம் அந்த ஃபைலுக்குள்ள, vi stan pod okay, let's try some command creation. Okay, cat or like touch test1 dot text. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டெய்னருக்குள்ள இருக்கோம். வேற இடத்துல பார்க்குறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. we are looking at the wrong location. இதில் போயிட்டு vi cd sunday storage demo ls vi cat nfs pod 1 mount path கண்டெய்னர்ல இது கரெக்ட். பட் நமக்கு இங்க cat nfs pv YAML
var nfs stan nfs2 fine. ஓகே, அது நமக்கு டைரக்டரி nfs pvc YAML. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல. அது எக்ஸ்போர்ட் கமாண்ட் கரெக்டு, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஒர்க்கர் நோட்ல இங்கே ரன் ஆகுது. இந்த இடத்துல கேட் கமாண்ட் nfs 1 இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இருங்க, இன்னொரு பாட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். இது தப்பு நடக்குது. பட் கான்செப்ட் ஒர்க் ஆயிடுச்சு. பட் தெர் இஸ் சம் கான்ஃப்ளிக்ட் வித் மவுண்டிங். ஏதோ தப்பு மவுண்ட் ஆகுது. ஆக்சுவலாக nfs 1ல மவுண்ட் ஆகுது. 2 ஃபோல்டர் இருந்துச்சு ஆக்சுவலாக. யூ காட் திஸ் ஒன். இப்போ நான் என்ன பண்ணலாம், திஸ் இஸ் ஆன் த கண்டெய்னர் நீங்க நோட். என்ன ஸ்டாண்ட் 2ன்னு மேனுவலாவே ஒன் மவுண்ட் பண்ணீங்கல? அதை நான் பண்ணிட்டேன், அதனால தான் தப்பு. அது நான் கிரியேட் பண்ணிட்டேன் மேனுவலா. அது அன்மவுண்ட் பண்ணலாம் ஆமா, நினைக்கிறேன். அன்மவுண்ட்டும் பண்ணல. கரெக்ட். அதுவும் நம்ம யூமவுண்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் அது நான் எந்த மிஷின்ல பண்ணேன்? ஓ ஓ ஓ ஓ, அது இதில் தானே பண்ணேன். அது ஓகே, சரி, அது யூமவுண்ட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி அதுவும் பிரச்சனை வரும். இந்த மவுண்டிங் அன்மவுண்டிங் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா இட் வில் கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட். உண்மைதான், அதுவும் சான்சஸ் ஆர் தேர். mount slash mnt and nfs2. ஓகே, இது ஃபைன். இப்போ ls vi nfs pod copy nfs pod 1.yaml nfs pod 2.yaml ls. இப்போ kubectl, சரி, அதை டெலிட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். kubectl get pods, kubectl delete pod nfs stand pod 1 delete. Let's go and apply cube. அதுக்கு முன்னாடி vi nfs pod 2. இதில் வந்து நேம் வந்து புதுசாக கொடுத்துக்கிறேன். I'll just give this as 2. Container is fine. Mount path வந்து nfs 2. Okay, fine. Okay, fine. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நேம் மட்டும் புதுசாக கொடுக்குறேன். kubectl apply nfs pod 2. ஓகே, கிரியேட் ஆகுது. kubectl get pods fn watch. அதுக்குள்ள ரன்னிங்கா, வெரி ஃபாஸ்ட். ஓகே, குட். நவ் அப்போ இது டெர்மினேட் ஆயிருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து அந்த பாடுக்குள்ளே இருந்தோம். We will reactivate the session. ஏதோ ஒரு கேஸ் மக்கர் பண்ணுது. ஓகே, kubectl exec interactive terminal. என்ன பேரு? nfs stan pod 2. இப்போ ஷெல்ல கொடுக்காம இருக்காக என்ன? kubectl exec. ஐடி பக்கத்துல டேஷ் ப்ரோ. ஓகே ஓகே, ஃபைன். ஓ, ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்களே, கமெண்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது. ஓகே,
ஓகே ஃபைன். இப்போ ஸ்டாண்ட் பாடுக்குள்ள இருக்கோம். ஓகே எல்எஸ். ஓகே விடமன் டி. ஓகே என்எஃப்எஸ் 2. ஓகே புதுசாக இது மவுண்ட் ஆயிருக்கு. ஏன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை அதில். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த கோட்ல நம்ம var ww அது எங்க இருக்கு? ஓகே var nfs. நம்பர் 28 ஓகே ஆமா ஆமா இருக்குப்பா. பார்த்துட்டு ஸோ நம்ம தப்பா இடத்துல செக் பண்றோம் நினைக்கிறேன். cd var nfs and nfs 2 இங்க கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம போய் தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தோம். எனிவேஸ் ஃபைன். சென்ட்ரலா சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகணும் நமக்கு. இங்க இப்ப எங்க இருக்கும் நோடு? ஒரு டீ சாப்பிட்டா திங்ஸ் வில் சேஞ்ச் போல இருக்கு. ஓகே ஸோ இங்க லெட்ஸ் do one thing. Let's touch tea time. Correct. Okay. Okay. Let's take a tea break. அது ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ நான் இது வந்து மாஸ்டர் நோட்ல வார் என்எஃப்எஸ் ஷேர்ல தான் மவுண்ட் பார்த்து தான் என்எஃப்எஸ் சர்வர் லொகேஷன். இது அந்த மெஷின்குள்ள நோடுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். ஓகே ஸோ இதுல நீங்க வந்து என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா 20 பேருக்கு ஒரு டீ 20 பேர் 20 ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட். ஒரு 20 டீ கிரியேட் பண்ணுவோம். 20 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். touch t. ஓகே again correct. ஓ இதுல அந்த டச் கமாண்ட் எங்க ஒர்க் ஆகல. ஓகே அது வந்து அந்த டூல்ஸ்லாம் இல்லை அதுல. அது வரை என்ஜினெக்ஸ் சர்வர் தானே. டி ஃபார் ஆல் 1 to 20 எல்எஸ் 20 டீ ரெடி ஆயிடுச்சு. இங்கே 20 டீ ரெடி ஆயிருக்கணும். ஓகே எல்லாரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம். 10-15 minutes break. ஓகே ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. உங்க சித்திரம் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்லாம் இன்னும் டீப் டைவா போலங்க. அதனால வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் கிரியேட் பண்ணி காமிச்சேன்னா இட் இஸ் கோயிங் டு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றது காம்ப்ளிகேட் பண்ணிடும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு கான்செப்சுவலா வந்து வால்யூம்னா என்ன, பர்சிஸ்டன்ட் வால்யூம்னா என்ன, அது என்எஃப்எஸ்ல எப்படி ஸ்டோர் பண்றது, பிளாக் ஸ்டோரேஜ்ல எப்படி ஸ்டோர் பண்றது, இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர் சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகுன்றது we can get into that mode of discussion. Okay. ஓகே ஸ்டான் இன்னொரு क्वेश्चन என்னன்னா கண்டெய்னர்ஸ் வந்து எப்பவுமே ரூட்ல இருந்து தான் ரன் பண்ணணுமா? கிடையாதுல்ல. நம்ம வந்து எக்ஸிகியூஷன் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இட் கேன் ரன் இன் சர்வீஸ் அக்கௌண்ட். ஜென்ரலா ரூட்டை வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட் ஹஸ் காட் கம்ப்ளீட் ஃபுல் ப்ரிவிலேஜஸ்ல. ஸோ அதனால வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு டூ தட். பட் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல நான் பாக்குறேன் ஸ்மால் டு மிட் சைஸ்ல வந்து தே ஆர் டூயிங் இட். பட் லார்ஜ் சைஸ் போனா அவங்க கண்டிப்பா ரூட் யூஸ் பண்றதே கிடையாது. ஓகே பட் சில சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வந்து மேபி அவங்க மேனுவலா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஃபார் சம் ரீசன் தே ஆர் ரன்னிங் இட் ஆன் ரூட் பட் நாட் அட்வைஸ். ஐ மீன் இட் இஸ் நாட் தி பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே ப்ரோ அதாவது நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டாக்கர் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆகும். ஒரு நார்மல் யூஸர் அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டு நீங்க வந்து நான் உங்க யூஸராகவே சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். டாக்கர்ல இமேஜ் எல்லாம் புல் பண்றது எல்லாமே அதே போல தான் நம்ம பண்ண. ரூட் டிஃபால்ட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல எப்படி படிக்கிறோம், முதல்ல இதை படிச்சுட்டு அப்புறமா போய் ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் படிக்கிறோம். பட் ஆனால் வந்து எடுத்த உடனே போயிட்டு நம்ம வந்து ஐஏஎம் சொல்லி தரலாம். பட் அதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். பட் எடுத்த உடனே ஐஏஎம் ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் இப்படிதான் பண்ணணும் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கான்செப்சுவலா இட் இஸ் டஃப்ன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் நான் என்னுடைய ட்ரைனிங் மெத்தடாலஜியை நான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து செஷன் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஏஎம் தான் சொல்லி தரணும். அதுதான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் இட். பட் தென் அப்படி சொன்னா தென் பீப்புள் வில் திங்க் இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் நம்ம உள்ள போகணும்னு நினைச்சுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்ஸ்டன்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போயிட்டு லாஸ்ட் ஐஏஎம் இல்லை மிடில் ஆஃப் த கிளாஸ் ஐஏஎம் படிப்போம். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகே ஸோ கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றோம், பார்ட்ஸ் கிரியேட் பண்றோம், அப்புறமா நம்ம வந்து ஐஏஎம் பார்க்க போறோம்.
ஆமா, இப்ப ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கிரியேட் பண்றவங்க இருந்தாங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்க ப்ராப்பரா வந்து எப்படி நம்ம பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்கறது, என்ன அளவுக்கு ஃபைன் கிரைண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர் லீஸ் ப்ரிவிலேஜ் மாடல்லாம் ஃபாலோ பண்ணி ஆர்கிடெக்சர்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இது சின்ன கம்பெனில என்ன ஆகும், அவங்க வந்து இன்னைக்கு கத்துட்டு நாளைக்கு போய் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா டைரக்டா போயிட்டு கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அது ரூட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். தென் திங்ஸ் வில் எண்ட் அப் இன் chaos லேட்டர். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ப்ராப்பர் ஃபுல்லா வந்து டெக்னாலஜி ஃபுல்லா கத்துட்டு போயிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா வில் டூ இட் இன் வெரி ப்ராப்பர் மெத்தட். அரைகுறையா பார்த்துட்டு போய் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி நிறைய இடத்துல பின்னாடி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும், டவுன் டைம் வாங்கி. ஓகே, எனிவேஸ் ஐ வில் டேக் a small break and come back. This conference will now be recorded. ஓகே, ஸோ அது ஓரளவு நான் ஆன்சர் பண்ணேன். ஆக்சுவலா ஈவன் ஐ திங்க் யோகா ஆல்சோ ஹேஸ் த சேம் கொஸ்டின். ஓகே, என்னன்னா எப்படி நம்ம வந்து எவ்வளோ கண்டென்ட் யூஸ் ஆகுதுன்றத பார்க்கறது பிவி அண்ட் பிவிசியில். லெட்ஸ் ரீஸ்டார்ட் த செஷன். ஓகே, ரீஸ்டார்ட். ஓகே, kubectl get pv கொடுத்தோம். ஓகே, ஸோ get pv க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can describe that specific persistent volume. Describe persistent volume. என்ன persistent volume நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ scan persistent volume இருக்கு அப்படின்னா இதில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கெப்பாசிட்டி எவ்வளோ என்னன்றது இங்கே தெரியும். ப்ளஸ் அதே மாதிரி describe pvc கொடுத்தீங்க அப்படின்னா சாரி நேம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நீங்க எவ்வளோ என்ன கெப்பாசிட்டி அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக இங்கே பார்க்க முடியும். என்ன மாதிரி யூசேஜ், என்னென்ன ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரைப் கமாண்டில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்னு எக்ஸ்ட்ரா உங்களால் அந்த கெப்பாசிட்டி அந்த எவ்வளோ கிளைம் ஆயிருக்கு என்னன்றதெல்லாம் பார்க்க முடியும். எங்கே சோர்ஸு என்னன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து kubectl get pv-ல கேஸ் நம்ம NFS பார்க்கணும் அப்படின்னா kubectl describe pv then the pv. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் கான்செப்ட் என்னன்றதெல்லாம் சோர்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா கூட இங்க வந்து நம்ம we can look at the events logs and then source இங்கெல்லாம் இதை பார்க்க முடியும். ஓகே, ஃபார் நவ் இங்க வந்து இது எப்படி பவுண்ட் ஆயிருக்கு என்னன்றது தெரியும். இதுல ஆக்சுவலா 3 ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவல் ரீடைன் கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் பாட் வந்து நீங்க டெலிட் பண்றீங்க இல்ல பாடுக்குள்ள இருக்க கண்டென்ட் டெலிட் பண்ணாலும் இது இங்க இருக்கும். உங்களுக்கு வந்து டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரீக்ளைம் பண்றது வந்து டெலிட் ஆயிடும். ரீசைக்கிள்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம அது பார்க்கலாம். ஓகே, ஸோ பாஷா ஆன்சர் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு. ஐ திங்க் யூ ஆர் ஆஸ்கிங் ஹவு டு டிஸ்கிரைப் இட், ரைட்? Okay, fine. Yeah, bro. Okay, sure. Okay, reclaim மட்டும் பார்த்துருவோம். reclaim மட்டும் பார்த்துட்டு then we'll move into the next topic. மொத்தம் reclaimல வந்து there are 3 different options. Okay, so reclaim வந்து reclaimனா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க உங்களுடைய பாட்ல வந்து ஒர்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எங்க பாருங்க reclaim பாலிசில வந்து 3 ஆப்ஷன், retain, delete and then recycle. இது ஒன்று தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ யூசர் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாட் வந்து ஆக்டிவிட்டி முடிச்சிட்டீங்க, இந்த பிவிசியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிவியில் என்ன ஆகும், பிவியில் வந்து அந்த யூசேஜ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிவிசியை வந்து நம்ம அப்படியே இந்த பிவியில் விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு நீங்கள் கெப்பாசிட்டி கொடுத்துட்டே போகிறீங்களோ அந்த கெப்பாசிட்டி வந்து இதில் கன்சியூம் ஆகிட்டே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து அன்யூசபிள் ஆகிடும். ஸோ அப்போ இதை வந்து இந்த பர்டிகுலர் பிவிசியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாலிசி வந்து எப்படி கொடுக்குறோன்றது தான் வந்து இந்த 3 ஆப்ஷன். வால்யூமை வந்து நம்ம எதர் ரீடைன் பண்ணலாம், ஆர் யூ கேன் கோ அண்ட் கிளீன் இட் அப், ஆர் யூ கேன் டூ அ டெலிஷன்.
ஓகே. ஸோ ரீசைக்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த இடத்துல வந்து ரீசைக்கிள் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அது பேசிக் ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க நீங்க லினக்ஸ் கான்செப்ட்ல. பேசிக் ஸ்க்ரப்னா என்ன, கம்ப்ளீட் வைப்பிங் அவுட் கான்செப்ட். ஸோ பேசிக் ஸ்க்ரப் என்ன பண்ணுன்னா இட் வில் கம்ப்ளீட்லி வைப் அண்ட் கிளைம் த கம்ப்ளீட் ஸ்பேஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ஏதாவது வேணும் இன்கேஸ் எனக்கு ஐ வாண்ட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டூலை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரீசைக்கிளர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க இல்லை ரீசைக்கிள் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிட் பண்ணால் கூட நம்ம ரிக்ளைம் பண்ண சான்சஸ் இருக்குது. ரீசைக்கிள் பின் மாதிரி எடுக்க முடியும். பட் ரீசைக்கிள் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக இட் வில் ஸ்டார்ட் ஓவர் ரைட்டிங் த டேட்டா. இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் ஃபுல்லாகவே திருப்பி கிளைம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது டெலிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிவிசியை வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த பாட் ரிமூவ் பண்ணும்போது போயிட்டு அந்த பிவிசி இடத்த வந்து டெலிட் பண்ணிடும். ரீடைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து பாட் டெலிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த பிவிசியை வந்து வேற ஒரு பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ரீடைன் ஆப்ஷன் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது வேண்டாம் எனக்கு வந்து ப்ராப்பர் கிளீனப் பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைசேஷனில் வந்து சில பாடுக்கு வந்து அந்த டெஸ்ட் பாட் அதுக்கெல்லாம் வந்து டெலிட் ஆப்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க, இல்லை ரீசைக்கிள் ஆப்ஷன் வந்து கொடுப்போம். இது 3 ஆப்ஷன் வந்து நம்ம based on our requirement we'll go and reclaim it. இதுல இப்ப நான் வந்து இந்த சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ப்ராப்பரா பேக்கப் எடுத்து வைக்கணும். பேக்கப் ஆர் ஸ்னாப்ஷாட் whatever வால்யூம் லெவல்ல ஸ்னாப்ஷாட் கான்செப்ட் இருக்கு, பேக்கப் கான்செப்ட் இருக்கு. ஸோ பேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்டெப்தா போக போறது இல்லை, பட் ஆன் வெரி ஹை லெவல் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். லாஸ்ட் வீக்கே ஒரு சிம்பிள் பேக்கப் சொல்யூஷன் வந்து சொல்லி கொடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அவர் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, இப்போ பேக்கப்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4-5 விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட், அந்த YAML ஃபைல் எல்லாத்தையும் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம். YAML JSON ஃபைல்ஸ் whatever. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம். இது வந்து நம்மளுடைய டிக்ளரேட்டிவாக பண்ணீங்க அப்படின்னா தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, நம்மளால எல்லா கண்டென்ட் எடுத்து வைக்க முடியும். பட் ரன்னிங் விஷயத்தையும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஜேசானா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் வீக் நம்ம அந்த ஆப்ஷன் பார்த்தோம். எப்படி நம்ம எல்லா YAML ஃபைல்ஸும் நம்ம மெஷின்ல இருந்து நம்ம ஓகே கிரியேட் மல்டிபிள். ஓகே, இது இல்லை, ஜஸ்ட் செகண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஷா பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் என்னுடைய மெஷின்ஸ்லாம் வந்து லினோடில் ரன் ஆகுது. அதே மாதிரி நம்ம பேக்எண்டில் நீங்கள் இபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒடிகால் அஷூர் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வி கேன் expand it within Kubernetes. பட் அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, we can do that. இருங்க, இங்கே என்ன பார்த்தோம், NFS 2 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்ன. ஸ்டாண்ட் பக்கெட் டெப்ளாய்மெண்ட். ஓகே, நான் உங்களுக்கு அந்த கோடும் நான் ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆல் த கண்டென்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் அந்த இது நான் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் தேட். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் மெஷினில் இருக்கிற எல்லா ரன்னிங் சர்வீசஸ் பார்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் கீப் இட். பட் அது மட்டும் பார்த்தாது. வேறஸ் HCDல இருக்கிற எல்லா கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுடைய எண்ட் டு எண்ட் என்ன கரண்டா நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து HCD பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பிளேனுடைய கான்ஃபிகரேஷன் பிளஸ் ஒர்க்கர்னுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து HCD பேக்கப் எடுக்கணும். இது மட்டும் எடுத்தா போதுமான்னு கேட்டா இல்ல. நீங்க வால்யூம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் வால்யூம் அப்படின்னா நீங்க அந்த பிவிஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும். ஓகே, ஸோ பர்சிஸ்டன்ட் வால்யூம் ஆர் வாட் எவர் லோக்கல் வால்யூம்ஸ் எல்லாமே நீங்க பேக்கப் எடுத்து வைக்கணும். பிளஸ் இன்கேஸ் NFS ஷேர் அப்படி இருக்குன்னா அந்த NFS ஷேரை வந்து நீங்க பேக்கப் எடுத்து வைக்கணும். ஓகே, ஸோ டைனமிக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இந்த 3 விஷயம் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளால ஒரு என்விரான்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் DR அந்த மாதிரி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. பட் லாஸ்ட் வீக் இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். பட் HCD வந்து திங்க் வி கேன் குவிக்லி டூ தட். ஓகே, ஏன்னா வால்யூம்லாம் வந்து எடுக்கலாம். பட் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் யூசிங் டூல்ஸ் லைக் வெலரோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டூல்ஸ் யூஸ் பண்றதால ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்துருது உங்களுக்கு. அது கிராஃபிக்கலா வந்து சரி உங்களுக்கு வந்து ஈஸியா போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கான்ஃபிகரேஷன்ஸ் HCD வால்யூம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு என்டர்பிரைஸ் டூல் மாதிரி CNCFல வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெக்கமெண்டிங் திஸ் வெலரோ டூல். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்கப் டூல்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து
யூஸ் பண்ணலாம். பட் நான் தனியாக ஒரு செஷன் நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் நான் வெலரோ பற்றி. பட் இஃப் டீப் டைவ் இன்டு தட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். பட் நம்ம எப்படி ஜென்ரலாக என்கிட்ட வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ தேர்ட் பார்ட்டி tool or a software product or an enterprise backup tool இல்லை அப்படின்னா then what we can do is we can use the HCD controller tool இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த HCD பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஓகே, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். வித் ஜஸ்ட் கப்புள் ஆஃப் கமாண்ட்ஸ்லேயே வந்து நம்ம பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் a second, where exactly HCD controller. ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து சில சர்டிஃபிகேட்ஸ், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கு. இல்லை நீங்கள் வந்து உங்களே லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ட்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே சர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் பிளேன், HCD, சாரி உங்களுடைய மற்ற ஸ்கெடியூலர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் அ சர்டிஃபிகேட் அண்ட் இட்ஸ் ஓன் கரஸ்பாண்டிங் கீ. அதெல்லாம் நம்ம வந்து வி ஹேவ் டு சேவ் கார்ட் இட். ஓகே, அது தனியாக பேக்கப் எடுத்து வைக்கணும். அது வந்து இந்த இதில் எதுலையுமே வராது. ஓகே, ஸோ திங்க் இந்த 5 ஏரியா வந்து நம்ம ப்ராப்பராக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 90% வந்து பெரிய இம்பாக்ட் எல்லாம் நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் எனி டிசாஸ்டர் இன் Kubernetes. ஓகே, கம்மிங் டு HCD. ஓகே, இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் வேணா எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு த மாஸ்டர். இன்னும் தேவையில்லாத செஷன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். this is not needed, this is not needed. inactive, இது லைவா இருக்கு. ஓகே, இது எனஃப். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதை செக் பண்ணலாம், ஒரு பேக்கப் குயிக்காக ஒன்று பார்த்துருவோம். அட்லீஸ்ட் வில் கவர் ஒன் மோர் ஸ்மால் டாபிக். ரீஸ்டார்ட் த செஷன். இது இருக்கிறதுல ஈஸியான டாபிக் தான். பட் சம்டைம்ஸ் வந்து அந்த சின்டாக்ஸ் வந்து பிரச்சனை வந்ததுன்னா இட் ஒன்ட் ரியலி ஒர்க். நானுமே இப்போ ரீசெண்டாக செக் பண்ணி பார்க்கல என்ன மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குன்றது. ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ HCD எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் HCD. HCDன்றது நம்ம மெயின் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கர் நோட், மாஸ்டர் நோட் எல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபோ வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இதுக்குன்னு எல்லாமே மாடியுலர் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் HCD மட்டும் நான் போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் கோ டு மை HCD போர்ட்டல். அதுக்கு எல்லாத்துக்குமே GitHub இருக்குங்க தனித்தனியாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் HCDயோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, github.com/HCD போடுங்க. இல்லை HCD.io. ஓகே, HCD கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பேக்எண்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன லாங்குவேஜில் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா API இன்ஃபர்மேஷன், எந்தெந்த விஷயங்கள் வழியாக நம்ம பேக்கப் எடுத்து வைக்க முடியும், ஹேஷிகார்ப் வழியாக நம்ம வந்து கீலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ HCDன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கா தேர்ட் வீக்லேயே வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் அகெயின் ஸ்டில் let me quickly summarize before we get too deep inside that. So HCD is a distributed key value database or data store. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பிளேன், ஒர்க்கர் நோட் எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டாக இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போ நம்ம நோட்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம், நிறைய பேக்கப் டூல்லேருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வி வில் பி கனெக்டிங் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ். அப்படின்னும் போது everything that we do has to be transport layer secured or TLS, transport layer security வந்து பார்த்தீங்கன்னா SSL வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக 2 டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஒரு CRT ஃபைல் இருக்கும், ஒரு கீ ஃபைல் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ், சர்வர் சைடு, கிளைண்ட் சைடு கீஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்ரி சிங்கிள் ஆத்தென்டிகேஷன் வில் ஒர்க். ஓகே, அண்ட் அகெயின் வந்து ஒரு செகண்ட்ல வந்து யூ கேன் ஹேவ் அப் டு 10,000 ரைட்ஸ். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க HCD டேட்டாபேஸ், HCD டேட்டா ஸ்டோர். அண்ட் அகெயின் இட்ஸ் டெஃபினெட்லி ரிலையபிள் அண்ட் வெரி சிம்பிள் டு யூஸ் ஆல்சோ. பெரிய கான்ஃபிகரேஷன்லாம் இதில் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டூல் பற்றி ரொம்ப டீப் டைவாக போனோம் அப்படின்னா அதோடைய சோர்ஸ் கோட், அதோடைய பேக்எண்ட் என்னென்ன புது வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, டைரக்டா HCDல வந்து மட்டும் ஒர்க் பண்ணி நான் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கும் இங்க நிறைய கரண்ட் என்னென்ன பக் இருக்குன்றதுலாம் அந்தந்த பர்டிகுலர் டூல் செட்ஸ் வந்து தனியா எல்லாத்துக்குமே GitHub தனியா இருக்கு. ஓகே, அங்க வந்து நீங்க இன்னும் டீப்பா பாத்துக்கலாம். பட் அகெயின் கான்செப்சுவலா
எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் டீப் டைவா ஒன்று போகலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2-3 யூட்டிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல HCD யூட்டிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து கிளீன் அப் பண்றது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா இந்த HCD கண்ட்ரோல் CTL டூல் தான் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்க சின்டாக்ஸ் வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். கரண்டா என்ன API வெர்ஷன் இருக்குன்றது இங்க பார்த்துக்க. ஓகே, பழைய வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்டாக்ஸ் கீழே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூலை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லொகேஷனை காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம டைரெக்டாகவே கோ லாங்குவேஜ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த மெஷினில் கோ லாங் இருக்கான்னு தெரியல. கோ கெட் இல்லை. ஓகே, கோ கெட் இல்லைன்னா நம்ம போயிட்டு அந்த டூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோ லாங்குவேஜ் இது டூலை apt install golang -go டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டூல் வழியாவே, ஏன்னா இவங்க பேக் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கோ லாங்குவேஜில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டூல் வழியாவே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க்கர் நோட் அங்கேருந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த இந்த கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். apt install HCD கிளைண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இது நம்ம மாஸ்டர் நோட்லேயே பண்ண போகிறேன். பட் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன். இப்போ நம்ம கோலாங் அந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். கோ கெட் எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம்? ஜிட்ஹப்ல HCD ஃபோல்டருக்குள்ளேருந்து ஜிட்ஹப். ஆக்சுவலாக நிறைய ஓஎஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. நம்ம வந்து கோர் ஓஎஸே எடுத்துக்கலாம். HCD/HCD CTL வந்து டவுன்லோட் கெட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, மீன்வைல் மாஸ்டர் நோடு இது ரெண்டுமே ஒர்க்கர் நோடு. ஓகே, ஓகே, இங்க இடத்துல நான் அந்த கமாண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி நீட் டு கோ அண்ட் இன்ஸ்டால் த கோ லாங்குவேஜோடைய டூல் வந்து apt install go. ரெண்டு இது இருக்கு ஆப்ஷன். லைப்ரரிஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த லைப்ரரிஸும் திருப்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த இடத்துல தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ யூனிஸ் ஓகே தட்ஸ் ஃபைன், அது ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற மெஷின்லேருந்து பண்றீங்க அப்படின்னா apt install HCD கிளைண்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வழியா நம்ம வந்து HCD-யை மேனேஜ் பண்ணலாம் ரிமோட்ல இருந்து. ஆர் லோக்கலாக இருக்குன்னா லோக்கலாக நம்ம 127 போர்ட் வச்சு கூட, சரி லூப் பேக் அட்ரஸ் வச்சு கூட நம்ம we can manage it locally. இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? டவுன்லோட் பண்ணுறோம், அதை கெட் பண்ணுறோம். go get github.com core/HCD HCD-க்குள்ள HCD CTL கண்ட்ரோல் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் ஜிட் வழியாக பண்ணாலும் ஜிட் வச்சு பண்ணுங்க. ஓகே, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ இட். அட் த எண்ட் நமக்கு அந்த கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறோம், பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறோம். சில பேர் வந்து ஜிட் யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. நான் ஜிட் யூஸ் பண்ணி பண்ணல, கோ வழியாவே பண்றேன். மீன்வைல் சர்டிஃபிகேட்ஸ் பேக்கப் எடுத்து வச்சிருந்தாருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் பேக்கப் எடுத்து வைக்கலாம்னு சொன்னல. ஸோ இப்போ இதுல லோக்கலாகவே இருக்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா எல்லா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இட் வில் பி அண்டர் த ETC ஃபோல்டர். கியூபர்நெட்டிஸோடது ETC கியூபர்நெட்டிஸ்குள்ள தனியா வந்து எல்லாமே வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் PKI ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக எனக்கு HCDக்கு கண்டென்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ள HCDன்னு தனியாகவே ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டா இட் வில் பி பெட்டர் ஃபார் ரெக்கவரிங் லேட்டர். வேற மெஷினில் நீங்கள் NFS லொக்கேஷன்லையோ இல்லை உங்களுடைய AWS உடைய கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லையோ இல்லை அஜூரோடைய கீ வால்ட்லையோ நீங்கள் போயிட்டு அங்கே கூட நம்ம செக்இன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன் கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா யூ கேன் ரெஸ்டோர் இட் ஃப்ரம் தேர் ஆக்சுவலி. Okay, let's do that. Unrecognized path. Okay, let's try that. அது ரொம்ப நாள் ஆச்சு இது இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி. But let me try downloading. Okay. So first நம்ம வந்து அந்த இது சர்டிஃபிகேட் காப்பி பண்ணிக்கலாம். HCD Kubernetes what you call PKI. இங்க போனீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும்.
ஸோ இது வந்து எல்லா டூலுக்குமே இருக்கும். நம்மளுடைய ஏபிஐ சர்வர், ஹெச்சிடிக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் அந்த ஹெச்சிடிக்குள்ளே போனீங்கன்னா அந்த இடிசி நம்மளுடைய டேட்டா ஸ்டோர், டேட்டா பேஸோடைய கம்ப்ளீட் அந்த மெயின் சிஏ சர்டிஃபிகேட், அதோடைய கீ, அதோடைய சர்வர் கீ எல்லாமே இங்கே இருக்கும். கிளைண்ட் கீ வேணா கிளைண்ட் கீ இந்த ஹெல்த் செக்ல இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு கிளைண்ட் கீ. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து லினக்ஸில் எப்படி பேக்கப் எடுத்து வைப்போம், காப்பி கொடுத்து ரிகர்சிவாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது எல்லாமே இடிசி அதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வேணால் கிரியேட் பண்ணிப்போம். mkdir stan backup certificates அப்படின்னு சும்மா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ரூட்ல. நீங்கள் வேற ஒரு லொக்கேஷனில் வேற ஒரு டிரைவில் கிரியேட் பண்ணணும், வேற ஒரு டிஸ்கில் கிரியேட் பண்ணணும்னா அந்த டிஸ்க் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ அ காப்பி ஆஃப் ஆல் த சர்டிஃபிகேட் இடிசி Kubernetes PKI ஸ்லாஷ் ETCD மட்டும் பண்ணனா பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு ஃபுல்லாகவே காப்பி பண்ண போகிறேன், இன்க்ளூடிங் HCD. இதை வந்து எங்கே பண்ண போகிறேன், ஸ்டான் பேக்கப் ஆஃப் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ். இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு ஸ்டான் பேக்கப் சர்டிஃபிகேட்ஸில் போனால் கம்ப்ளீட் வந்து பிகேஐ ஃபுல்லாக இருக்கும். பிகேஐக்குள்ளே போனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பேக்கப் கண்டென்ட்டும் அதோடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இப்போ நம்மகிட்ட ஒரு காப்பி இருக்குது. சிம்பிள். இந்த மாதிரி நம்ம ரிகர்சிவாக நம்ம ஃபுல்லாக அந்த பிகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து YAML ஃபைல் எடுத்து வச்சோம். இப்போ HCD பண்ணுறதுக்கு முன்னாடி we can take the local certificate. in case நீங்கள் SSL வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம எதுவும் எக்ஸ்டர்னல் வெண்டாட்டில் எதுவும் வாங்கலை. பட் லோக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம HCDயிலிருந்து ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் ஃபுல் பேக்கப் ஒரு Kubernetes ஃபைல் ஃபுல்லாகவே எடுத்து வச்சாலும் ஓகே தான், இன்கேஸ் நமக்கு குயிக் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பேக்கப் மட்டும் எடுத்து வச்சிருப்போம். ஓகே, ஸோ தென் வாட் எல்ஸ், விகேஐ ட்ரீ ஸ்ட்ரக்சர் போயிட்டு HCDயோட டிஃபால்ட் இது எங்கே இருக்கு பார்ப்போமா. ஓ, அங்கே இருக்கும். ஓகே, இதில் நிறைய ஹிடன் ஃபைல்ஸ். ஓகே, இல்லை பிகேஐ ஒரு 1 மினிட் கொடுங்க. ஜஸ்ட் ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா we can try and execute this command. ஓகே, நான் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் வச்சிருந்தேங்க. ஓகே, just give me 2 minutes. ஓகே, முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, I know we are already over 12. So I had some file here. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு HCD கண்ட்ரோல் டூல் API வெர்ஷன் 2னா 2 கொடுங்க, 3னா 3 கொடுங்க. இது வந்து ஒரு நியூ லைன்ல வந்து தனித்தனியா நமக்கு புரியணுன்றது, இது ஒரே கமாண்ட் தான் இது. பட் நான் தனித்தனியா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன், மல்டிபிள் லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ HCD கண்ட்ரோல் டூல் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 2 கமாண்ட் இருக்கு. ஓகே, HCD ஸ்னாப்ஷாட் சேவ் பண்றது வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது. தென் வந்து இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் பண்றதுக்கு ரெஸ்டோர் கமாண்ட். இந்த 2 கமாண்ட் தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா சர்வீஸ் இருக்கு. HCD கே தனியா சர்வீஸ் இருக்கு. இன்கேஸ் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி ஒர்க் ஆகல அப்படின்னா we can just try with that HCD status. இல்லையா? ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இருங்க. சர்வீஸ் சிஸ்டம் CTL. ஓகே ஓகே, இது பழைய வெர்ஷன். ஓகே, ஸோ ஃபைன். இது வந்து நம்ம டேமன் வந்து ரீலோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இருக்குமே.
ஓகே, இல்லை இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஃபைன், நம்ம டேமன் ரீலோடே பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் ஏதாவது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் அந்த சிஸ்டம் சிடிஎல் டேமன் ரீலோட் கமாண்ட் கொடுத்து நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ 2 கமாண்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது, ஹெச்சிடியோட கம்ப்ளீட் அந்த டேட்டா ஸ்டோருடைய கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட். அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதை ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக நமக்கு தேவை அந்த சிஏ சர்டிஃபிகேட், அந்த Kubernetes PKIல இருக்க ஹெச்சிடி ஃபோல்டரில் இருக்கிற சிஏ சர்டிஃபிகேட்டும் இந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஓகே, சர்வர் சர்டிஃபிகேட் அந்த மெஷினில் இருக்கணும். ஓகே, எந்த மெஷினில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மெஷினில் வந்து கண்ட்ரோல் நோட் ரன் ஆகுதோ அந்த மெஷினில் இந்த மற்ற கீ இருக்கணும். ஓகே, எந்த கீ சொல்கிறேன் அப்படின்னா சிடி பிகேஐ ஹெச்சிடி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட் கீயை வந்து இங்கே வேலிடேட் பண்ணோம். சர்வர் சர்டிஃபிகேட் சர்வர் கீ கூட வேலிடேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லாட்டி இந்த பியர் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இந்த 3 கீயை வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐ டவுட்ஃபுல், ஏன்னா அந்த ஹெச்சிடி கண்ட்ரோல் வந்து சரியாக டவுன்லோட் ஆகலை. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆர் எல்ஸ் we can see it again later. லொகேஷன் இல்லை. ஓகே, இந்த லொகேஷன் வந்து நம்ம cd / mkdir backup -hcdன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணுவோம். சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னுடைய ஹெச்சிடி கண்ட்ரோல் டூல் வச்சு ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன். என்னுடைய இடிசி டேட்டா பேஸ் அந்த டேட்டா ஸ்டோரை வந்து கம்ப்ளீட் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ இன்சைட் தட் ஃபோல்டர் அண்ட் தென் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபைல் டு ரெஸ்டோர் இட். இந்த ஸ்னாப்ஷாட் டிபி ஃபைலில் தான் என்னுடைய கம்ப்ளீட் கண்டென்ட் இருக்கு. சிம்பிள் கமாண்ட் தான். ஓகே, ஸோ பட் தென் சில டைம் வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம ரிமோட்லேருந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்சிடி கிளைண்ட் இருக்கணும், ப்ளஸ் இந்த ஐபி வந்து என்னுடைய மாஸ்டர் சர்வருடைய இந்த ஐபியை கொடுத்து தான் நம்ம கால் அவுட் பண்ணணும். இதை நான் லோக்கலாக நான் மாஸ்டர் சர்வர்லேயே பண்ணுறதால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் குயிக்லி. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட் ஐபியை கொடுத்து பண்ணியிருக்கணும். ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் யூசிங் திஸ் யூ கேன் டூ இட். இப்போ நான் வந்து ப்ரைவேட் ஐபி வச்சு பண்ணுறேன் அப்படின்னா I can also change this, but 2379 port has to be open. இதை போயிட்டு நான் ஸ்னாப்ஷாட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது இருந்ததுன்னா யூ கேன் ரெஸ்டோர் த கம்ப்ளீட் ஹெச்சிடி. என்ன சொல்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிறேன்னா ஆல்ரெடி. ஓகே, நம்மளால இந்த மாதிரி எடுத்து வைக்க முடியும். ஓகே, ஸோ கனெக்ஷன் என்னோட ஐபி தப்பா? ஐபி தப்பு போல இருக்கு. ஓகே, லெட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் ஐபி வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பப்ளிக்கில் ட்ரை பண்ணுறேன். பப்ளிக் ஐபி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. வெரி குட். ப்ரைவேட் பப்ளிக் ஐபியே வந்து ஒர்க் ஆகுது, பட் ப்ரைவேட் ஐபி ஒர்க் ஆகல. இன்ட்ரெஸ்டிங். மேபி அது ப்ரைவேட் ஐபி தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து இன்டர்நெட்லேருந்து கூட நம்ம பப்ளிக் ஐபி வச்சு நம்ம அதை கால் பண்ணி நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய மெஷினில். இது வந்து நமக்கு ஹெச்சிடி கண்ட்ரோல் அந்த டூல் இருந்தால் போதும். இடிசிடி சிடிஎல் டூல் இருந்ததுன்னா யூ கேன் டேக் அ பேக்கப். இன்கேஸ் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் போயிட்டு இதில் ஒரே ஒரு கமாண்ட் தான் வித்தியாசம். இந்த இடத்துல இந்த 2 லைன் இருந்தால் போதும். இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ரெஸ்டோர் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ரெஸ்டோர் பேக்கப் அந்த ஹெச்சிடி லொகேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இது உங்கள் என்விரான்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் என்னுடைய லேப் தேவை, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ கியூப் ஏடிஎம் ரீசெட் -f கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய கிளஸ்டர் ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். பட் அந்த ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செக்ஸ்லாம் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம பேக்கப் எடுத்து வச்சோம்? எல்எஸ் ஸ்டான் பிகேபி செட்ஸ்ல எல்லாம் இருக்கா? ட்ரீ பிகேஐ ட்ரீ கமாண்ட் கூட இல்லையா? எனக்கு குயிக்காக பண்ணிடுறேன். இல்லை எனக்கு செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஏன்னா நான் வந்து இப்போ ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகிடும் என்னுடைய கான்ஃபிகரேஷன். இது வந்து நீங்கள் விண்டோஸில் இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரீ சைஸ் ரிப்போர்ட்டா ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமாண்ட் தான் இது.
எரர் ஓப்பனிங் டைரக்டரி 0 ஃபைல்ஸா? அதான் போவேன். எங்க இருக்கேன் நான்? வெளியில இருக்கேன். ஓகே. ls stan backup or else tree stan backup. ஓகே ஃபைன், இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ HCDயோட எல்லா ஃபைல்ஸும் இருக்கு, எனக்கு பிகேயோட கம்ப்ளீட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. வெரி குட். ஓகே, ஸோ பேக்கப் ஆயிருக்கு. ஓகே, சரி, நம்ம எடுத்து வச்சது இருக்காங்க. we can also check it under இன்னொரு லொகேஷன் இருக்கு, warlib. இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளேயே வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக இன்கேஸ் நமக்கு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து நம்ம எடுத்தது ஒர்க் ஆகலாம் கூட இந்த டிஃபால்ட் ஸ்னாப்ஸை வச்சு கூட நம்மளால ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோடைய டேட்டா பேஸ் இருக்கு, அதோடைய ஸ்னாப்ஸும் இங்கே இருக்கு. நம்ம மாடிஃபை பண்ண பேக் எண்ட்ல ஆட்டோ ஸ்னாப்பும் இருக்கு. பட் நம்ம எடுத்த ஸ்னாப்ஷாட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம கிளஸ்டரை ரீசெட் பண்ணணும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். கியூபா ADM reset -f கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய கிளஸ்டர் வந்து ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ரெஸ்டோர் கமாண்ட் வச்சு நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ cuber ADM reset -f கம்ப்ளீட்டாக என்னுடைய Kubernetes கம்ப்ளீட் ப்ராசஸ் cleanup ஆயிடுச்சு. kubectl get pods ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஓகே, எதுவுமே ஒர்க் ஆகாது. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி காப்பி பண்ணணும். ஓகே, ஓ மை காட். ஓகே, லெட்ஸ் ட்ரை. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் கிளஸ்டர், இட் ஷுட் பி ஓகே. ரெஸ்டோர் காம்பாக்ட். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணிடலாம். ரெஸ்டோர் பண்ணிட்டு ஸ்னாப்ஷாட் 2 DB வச்சு தான் நம்ம ரெஸ்டோர் பண்ணிட்டோமா? ஓகே ஃபைன், தட் இஸ் ஓகே. கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ரீலோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். சர்வீஸ் சிஸ்டம் CTL daemon reload. கொஞ்சம் டைம் ஆகும். அது ஃபைல்ஸ் கூட நம்ம காப்பி பண்ண திருப்பி காப்பி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்கான்னு போய் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக பேக்கப் எடுத்து வைக்கணுன்றது இருக்கு. எம்டிஆர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேக்கப்லேருந்து அதை ரெஸ்டோர் பண்ணணும். ஸ்டான் பேக்கப். ஓகே, இங்கே இருக்கோமா? ஸ்லைட் ரூட்டுக்கு போயிட்டு CPR ஸ்டான் பேக்கப் சர்ச். இதை வந்து எங்கே காப்பி பண்ணணும்? இப்போ இந்த PKI ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக நம்ம ETC Kubernetesக்குள்ளே காப்பி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே வந்துடும் நமக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நம்ம we can try and do the restore again. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருந்தே நம்ம ரெஸ்டோர் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் அகெயின் இப்போ போயிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் CTL daemon reload. நம்ம kubectl get. ஓகே, இன்னும் வரல, நமக்கு டைம் ஆகுது. ஐபி அட்ரஸ் என்னது இது? ஆக்சுவலா 172.65 கரெக்ட் தான். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அ மினிட். இனிஷியலைஸ் பண்ணிடுவோமா மறுபடியும்? cube ADM init -ignore pre-flight எரர்ஸை இக்னோர் பண்ணிட்டு லோட் பண்ணி பார்ப்போம். இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல warlib etcdல வந்து என்னுடைய கண்டென்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுவும் எம்டி ஆயிடுச்சு. டிஃபால்ட் ஒரு முக்கியமான ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகே, மூவ்
லெட்ஸ் ட்ரை தட். இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. கியூப் ஏடிஎம் இல்லாட்டி நான் வந்து அதை நான் காப்பி பண்ணுறேன். இன்னொரு மிஷினில் இருக்கேன் என்கிட்ட. ஐஃபன் இக்னோர் ஐஃபன் இதை வச்சு நம்ம திருப்பி இனிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை டவுன் பண்ணிட்டோம் நம்ம கிளஸ்டரை. எரர்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு எந்த டைரக்டரியை போயிட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு இருக்கு. இது வந்து var lib etc வந்து லோட் பண்ண சொல்கிறேன். அது கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிடுச்சு. பட் லெட்ஸ் ட்ரை தட். ஓகே, லோட் ஆகுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 3-4 minutes ஆகும். பர்ஃபெக்ட். ஓகே, லோட் ஆயிடுச்சு. Kubernetes கண்ட்ரோல் பிளேன் இனிஷியேட் ஆயிடுச்சு. பட் ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் தட்ஸ் ஃபைன். kubectl get nodes. ஓகே, அப் ஆயிடுச்சு. get pods. ஓகே ஓகே, பார்ட்ஸ்லாம் வரல. ஓகே, பட் ஃபைன். நம்ம கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். பட் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சில அந்த HCDயோட மெம்பர் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கணும். அது மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அகெயின் வில் சி தட் ஒன் மோர் டைம். நான் வேற ஒரு டூல்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் இப்போ நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா 5 விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கணும் ஜென்ரலா. ஓகே, அதுல இந்த 2 இது வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீக்கே. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோக்கல் சர்ச் அந்த சர்டிபிகேட் லொகேஷன்ல போயிட்டு ஒரு காப்பி எடுத்து வைக்கணும். ஈவன் இன்க்ளூடிங் அந்த டிஃபால்ட் HCDன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, அதுவும் நம்ம வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டா பெட்டர். ஓகே, இந்த கண்டென்ட் ஃபுல்லா நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும். தென் வந்து வால்யூம்ஸ் வந்து தனியாக பேக்கப் எடுத்து காமிக்கிறது எப்படி பண்ணலான்ட்டு. NFS ஷேர் உங்களுக்கு தெரியாது, வந்து ப்ரொவைடர் NFS நம்ம வந்து அவங்களே இப்போலாம் கொடுக்குறாங்க. அஜூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜூர் ஃபைல் ஷேர்ஸ் பேக்கப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த டூல் செட் அந்த வெண்டாரோடைய டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் HCD தான் இப்போ நம்ம இப்போ பார்த்தது. நம்ம இதில் கியூப் ஏடிஎம் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ ரீசெட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிளஸ்டர் ரீசெட் பண்ணோம். திருப்பி இனிஷியலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவே லோட் ஆகாது. அப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது ப்ரீ ஃப்ளைட்டை வந்து எரர்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பழைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே வரணும் நமக்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுற கான்ஃபிகரேஷன். பட் என்னோட கிளஸ்டர் அப் பண்ணிட்டேன். பட் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சில பார்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணது வந்து அந்த மெம்பர் ஃபோல்டர் வந்து நான் திருப்பி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேலரோ டூல் வச்சு நான் தனியாக வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் ஒரு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறேன். எப்படி நம்ம Kubernetes பேக்கப் வந்து எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஸ்டோரேஜ் சைட். பட் நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை வந்து மேபி ஃபர்ஸ்ட் 30 minutes 1 hour கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வில் கோ இன் டு நெட்ஒர்க் டாபிக். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தென் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் அண்ட் டேக் ரெஸ்ட். இந்த கான்செப்ட் வந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே CLI தான் இல்லைங்களா? இது ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வராது இல்லைங்களா? இருக்குங்க. அதாவது நான் கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து காமிச்சேன் நானு. நம்மளுடைய டேஷ்போர்ட் வச்சு எப்படி பண்ணலான்ட்டு. எல்லாமே டேஷ்போர்ட்ல பண்ணலாம். பட் எனக்கு வந்து அது என்னமோ இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து டேஷ்போர்ட்லயே சொல்லிக் கொடுக்க எனக்குமே ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நான் முக்கால்வாசி எம்ப்ளாயிஸ் பார்க்குறேன். தேர் ஆல் ஒர்க்கிங் இன் டிக்ளரேட்டிவா ஒர்க் பண்றாங்க. கமாண்ட் லைன்லேயே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. Kubernetes டேஷ்போர்ட்ல எல்லாமே பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஜாப் பண்ணலாம். பட் அது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான பண்ணலாம். ஓகே, பட் கத்துக்கிறதுக்கு வந்து யூ ஹேவ் டு டீப் டைவா இறங்கி நான் வந்து ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா Kubernetes டேஷ்போர்ட் பேஸ்ட் மெத்தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, பட் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா நானும் என்ன பண்றேன் அப்படின்னா பேரலா நான் வந்து Kubernetes டேஷ்போர்ட்ல சின்ன சின்னதா ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். நான் ஒரு கான்செப்டும் எப்படி ஈஸியா படிக்கலான்றது வந்து நான் பேரலா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ரியல் டைம்ல போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் திஸ் மெத்தட் ஒன்லி. ஓகே, ஸோ நான் அதுவும் நான் ஷேர் பண்றேன் பேரலா. அது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் உங்களுக்கு. வந்து இப்போ நான் வந்து இந்த கான்செப்ட் புரிய வைக்கணும். ஸ்டோரேஜ் கிளாஸ்னா என்ன, வால்யூம்னா என்ன, அதை புரிய வைக்கிறதுக்கு வந்து வித்தின் 2-3 minutes என்னால் புரிய வைக்க முடியும் கிராஃபிக்கலா எடுத்தேன் அப்படின்னா. பட் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யாருமே மற்ற ட்ரெயினர்ஸும் சரி ரியல் டைம்ல போனாலும் சரி நோ ஒன் இஸ் யூசிங் இட் டேஷ்போர்ட், கிராஃபிக்கல் டேஷ்போர்ட். ஓகே, எனிவேஸ் நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்றேன், கிராஃபிக்கலா அது ஒரு பேரலல் சின்ன சின்ன வீடியோஸ் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ தட் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அட்லீஸ்ட் ஈஸியர். ஓகே, then I'll stop the recording. Okay, thank you all for joining today and we'll catch up next